ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஏ புக். இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதியில இன்றைய வகுப்புல 8th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல இருக்கக்கூடிய முதல் 3 இயல்கள் தான் பார்க்க போறோம். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9 இயல்கள் மொத்தமா இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 6 இயல்களை அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம பார்க்கலாம். இந்த 8th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல முதல் இயல்ல இலக்கண பகுதியா எதை பத்தி கொடுத்திருக்காங்கன்னா எழுத்துக்களின் பிறப்பு பத்தி கொடுத்திருக்காங்க. இத டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நீங்க படிக்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா சிலபஸ்ல தான் இல்லையே மேம் அப்படின்னு கேட்பீங்க. கட்டாயம் நீங்க இந்த பகுதியை படிக்கணும். ஏன்னா இந்த பகுதியில இருந்து ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி மேம் சிலபஸ்லயே இல்ல, அப்புறம் எப்படி இந்த பகுதியில இருந்து கேட்பாங்கன்னு கூட உங்களுக்கு கேள்வி தோணலாம். அதற்கான பதில் என்னன்னா, இந்த பகுதி நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு. டைரக்டா இல்ல, இன்டைரக்டா. அதாவது இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு எழுத்து அப்படிங்கிற இலக்கண பகுதியில நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க நம்மளுடைய சிலபஸ்ல. இந்த இணை எழுத்துக்களுடைய அடிப்படை என்ன அப்படின்னா இந்த எழுத்துக்களுடைய பிறப்பு தான். சோ அதனால இந்த பகுதி கட்டாயம் நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கிறதுனால கேள்விகள் கேட்கப்படலாம். அதனால இந்த பகுதியை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப கஷ்டமான போர்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்பவே எளிமையான ஒரு போர்ஷன். ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டே நான் சொல்றதெல்லாம் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கான்செப்ட் என்னன்றது புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து இந்த பகுதியை மக்கப் பண்ணுங்கிற அவசியம் கூட இருக்காது. ஒன்ஸ் நீங்க பார்க்கும்போது இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ எழுத்துக்கள் பிறப்பு. இப்போ எழுத்துக்கள் தமிழ் மொழியில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம முந்தைய வகுப்புகள்ல பார்த்திருக்கோம். 6th பார்த்திருக்கோம். உயிரெழுத்துக்கள் இருக்கு, மெய் எழுத்துக்கள் இருக்கு, உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் இருக்கு. இந்த உயிரெழுத்துக்கள் 12ன்னு சொல்லுவோம். இந்த உயிரெழுத்துக்கள் 12மே எந்த இடத்துல இருந்து பிறக்குது அப்படின்னா நம்மளுடைய கழுத்து பகுதியில இருந்து பிறக்கும். அது எப்படி கழுத்துல இருந்து பிறக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். உயிரெழுத்துக்கள் ஆல இருந்து அவ் வரைக்கும் அந்த 12 எழுத்துக்களையும் உச்சரிச்சு பாருங்க. உச்சரிக்கும் போது உங்களுடைய கழுத்து பகுதியில ஒரு அழுத்தத்தை உங்களால உணர முடியும். சொல்லி பாருங்க. ஆ ஆ இ ஈ உ ஊ சொல்லும் போது கழுத்து பகுதியில் அந்த அழுத்தமானது ஏற்படுதா? சோ இதனாலதான் கழுத்து பகுதியிலிருந்து உயிரெழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கு. இந்த மெய்யெழுத்துக்களை 3ஆ பிரிப்பாங்க. மெல்லினம், வல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிப்பாங்க. இதுல நம்மளுக்கு புரியணுங்கிறதுக்காக கசட தபர வல்லினம் அப்படின்னும், எரள வளல இடையினம், ஞடன நமன மெல்லினம்னு சொல்லுவோம். சோ இந்த எழுத்துக்கூட மெய்யெழுத்துக்களை தான் வல்லினம், இடையினம், மெல்லினம்னா சொல்லணும். சோ இப்போ வல்லின எழுத்துக்கள் பாருங்க. கசட தபர அப்படின்றமா. சோ இந்த க ச ட த ப ர இதெல்லாம் சொல்லும் போது அழுத்தமானது உங்களுடைய மார்பு பகுதியில ஏற்படுறத உணர முடியும். அதுவே இடையினம் ய ர ல வ ல ல இதெல்லாம் சொல்லும் போது கழுத்து பகுதியில அந்த அழுத்தத்தை உணர முடியும். மெல்லினம் இது தெளிவா உங்களால உணர முடியும். ஞனன நமன அப்படிங்கும் போது மூக்கு பகுதியில தான் அந்த அழுத்தம் ஏற்படும். சோ அப்ப மெல்லின எழுத்துக்கள் எல்லாம் எங்க இருந்து தோன்றுது அப்படின்னா மூக்கு பகுதியில இருந்து பிறக்குது. இதுவே மெய் எழுத்துக்கள், அதாவது வல்லின மெய் எழுத்துக்கள் மார்பு பகுதி, இடையின மெய் எழுத்துக்கள் கழுத்து பகுதி, அடுத்தது மெல்லினம் மூக்கு பகுதியில இருந்து வரும். அதுவே உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் வல்லினத்தை சார்ந்த உயிரெழுத்துக்களா இருந்தா மார்பு பகுதி, இடையினத்தை சார்ந்த உயிரெழுத்துக்களா இருந்தா, அதாவது இடையினம்னா எரள வளல சொல்றோம்ல, அப்ப யா வரிசைனா யா யா இ இ இ ஈ ஏ ஏ அது எல்லாமே ஓகேங்களா. யோ யோ அதெல்லாம் வருதுல்ல. சோ அந்த வரிசை எல்லாமே கழுத்து பகுதியில இருந்துதான் பிறக்கும். ஓகேங்களா. சோ அப்ப எந்த இடத்துல இருந்து பிறக்குதுங்கிறது இப்ப புரிஞ்சுச்சா? இப்போ உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்துல இருந்துதான் பிறக்கும் அப்படிங்கறத நம்ம சொன்னோம். அப்போ ஒரே இடத்துல இருந்து தோன்றுதுன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான சவுண்டு தானே வரணும். அ ஆ இ ஈ அப்படின்னு சொல்லும் போது எல்லா எழுத்துக்களும் ஒரே இடத்துல இருந்து தோன்றதுனால ஒரே சவுண்ட் தானே வெளில வரும். ஆனா ஏன் டிஃப்ரெண்டா வருது அப்படின்னா அதற்கு காரணம் தான் என்னன்னா பிறக்கும் முயற்சி அப்படிம்பாங்க. அதாவது எல்லா எழுத்துக்கள் அந்த ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் எழுத்துக்கள் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து தோன்றும். அது தோன்றும் பொழுது அந்த பகுதியில இருந்து வரக்கூடிய அந்த காற்றானது மேல வரும் பொழுது நம்மளுடைய பல்லு, அன்னம், உதடு, நாக்கு இதோடைய அசைவுகள்னால டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸா வரும். அதத்தான் எழுத்துக்கள் பிறக்கும் முயற்சி அப்படிம்பாங்க. ஓகேங்களா. சோ அதை பத்தி தான் இந்த லெசன்ல நம்மளுக்கு டீட்டெயில்டா கொடுத்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் பிறக்கும் இடம் அப்படிங்கிறது கழுத்து, மார்பு, மூக்கு அல்லது தலை இந்த 4 பகுதிகள்ல இருந்து ஏதாவது ஒரு பகுதியில தான் பிறக்கும். ஓகேங்களா. அந்த எழுத்துக்களை பொறுத்து இந்த 4 இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து எழுத்துக்கள் ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் பிறக்கும். இது பிறக்கும் இடம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்படி ஒரே இடத்துல இருந்து பிறந்தாலும் கூட அந்த குரூப்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வரும். இப்ப கசட தபர அப்படிங்கும் போது கா சா ட த ப ர
சொல்லும் போது வெவ்வேறு ஒலிகள் வரும். ஆனா இந்த 6மே வந்து வல்லின எழுத்துக்கள் தான். 6மே பிறக்கக்கூடிய இடம் மார்புதான். அப்போ அதோடைய பிறக்கும் இடம் ஒன்று. ஆனால் அதோடைய பிறக்கும் முயற்சி வெவ்வேறாக இருப்பதனால தான் இந்த சவுண்ட் டிஃபரன்ஸ் ஆனது வருது. ஓகேங்களா? சோ இப்போ பிறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இப்பதான் சொன்னோம் எழுத்துக்கள் பிறப்பினை வந்து இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புன்னு 2ஆ பிரிக்கலாம். இதுல இடப்பிறப்பு அப்படிங்கிறது இந்த உயிரின் முயற்சியினால் உடலின் உள்ளிருந்து எழக்கூடிய காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களில் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வெவ்வேறு ஒலிகளாக தோன்றுகிறது. இதைத்தான் எழுத்து பிறப்புன்னு சொல்றோம். இதை 2ஆ பிரிக்கிறாங்க, இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னுட்டு. எழுத்துக்களுடைய இடப்பிறப்பு அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். வல்லின மெய்யெழுத்துக்கள், ஓகேங்களா? வல்லின எழுத்துக்கள்ங்கிறது வல்லின உயிரெழுத்துக்களை வந்து உயிர்மெய் எழுத்துக்களை குறிப்பிடும். அதுவே வல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா இப்ப கசட, தபர அப்படின்னு சொல்றோமா, இதுல இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இததான் வந்து வல்லின மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த வல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கும். மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும். இடையின மெய்யெழுத்துக்கள் 6ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். ஆயுத எழுத்து மட்டும் தலையை இடமாக கொண்டு பிறக்கும். மேம் உயிரெழுத்து சொல்லிட்டீங்க, மெய்யெழுத்து சொல்லிட்டீங்க, ஆயுத எழுத்து சொல்லிட்டீங்க. அப்ப உயிர்மெய் எழுத்து எங்க இருந்து பிறக்கும் அப்படின்னா, இப்ப காங்கிறது ஒரு உயிர்மெய் எழுத்து. இப்ப காங்கிறது எப்படி வரும்? இக்கு கூட்டல் ஆ தானே வரும். சோ அப்ப இக்குங்கிறது என்ன வரிசை? வல்லின வரிசை தானே. அப்ப வல்லினம் எங்க இருந்து தோன்றுமோ அங்க இருந்துதான் இந்த இதுவும் தோன்றும். ஓகேங்களா? காங்கிறது வல்லின வரிசையில வரக்கூடியது. எதனை அடிப்படையாக கொஞ்சம் தோன்றுகிறதோ அந்த முதல் எழுத்தை கொண்டு இப்ப இக்க முதன்மையா கொண்டுதானே தோன்றுது கா அப்படிங்கிறது. சோ அப்ப அந்த இக்குங்கிறது வல்லினமை. அப்ப அது எங்க இருந்து தோன்றுதோ அங்க இருந்துதான் இந்த உயிரெழுத்தும் தோன்றும். உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இப்படித்தான். வல்லின உயிரெழுத்துக்களா இருந்து உயிர்மெய் எழுத்துக்களா இருந்துச்சுன்னா மார்பு, மெல்லின உயிர்மெய் எழுத்துக்களா மெல்லின சேர்ந்த உயிர்மெய் எழுத்துக்களா இருந்துச்சுன்னா மூக்கு, அதுவே இடையினமா இருந்தா கழுத்தை கொண்டு பிறக்கும். அப்ப இடப்பிறப்பு தெரிஞ்சிச்சா? அடுத்தது முயற்சி பிறப்பு. இந்த முயற்சி பிறப்பு அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கள் 12மே கழுத்தை கொண்டுதான் பிறக்குது, இடமாக கொண்டுதான் பிறக்குது. ஆனாலும் அந்த சவுண்ட் டிஃபரெண்ட் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா இந்த முயற்சி பிறப்பு தான். இதுல ஆ ஆ இந்த 2 எழுத்துக்களை மட்டும் சொல்லி பாருங்க. வாயை திறக்கிற முயற்சியினாலேயே பிறக்கும். ஆ ஆ அப்படிங்கும் போது வாய் மட்டும்தான் திறப்போம். திறக்கும் போதே அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு கேட்கும். ஆ ஆ. ஓகேங்களா? அதே மாதிரி இ இ ஏ ஏ ஐ இந்த 5 எழுத்துக்களை சொல்லி பாருங்க. இ இ ஏ ஏ ஐ சொல்லும் பொழுது நம்மளுடைய நாக்குடைய அடி ஓரம் இருக்கு பாருங்க, அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்குல்ல, அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய மேல் அன்னம் இருக்கு பாருங்க, அந்த பல்லோட போய் பொருந்தும். சோ அந்த முயற்சியினால பிறக்குது. ஓகேங்களா? இதுவே உ ஊ ஓ ஓ ஔ இந்த 5 எழுத்துக்களும் வாயை திறந்து இதழ்களை குவிப்போம். உ ஊ ஓ ஓ ஔ இது எல்லாமே நம்மளுடைய உதடுகள் குவியும். இந்த உதடுகள் வாயை திறந்து உதடுகள் குவிவதனால் தோன்றக்கூடிய எழுத்துக்கள் தான் இந்த 5 எழுத்துக்கள். அப்ப 12 எழுத்துக்களும் டிஃப்ரெண்டா முயற்சி பிறப்புங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கா? தோன்றக்கூடிய இடம் ஒன்றுதான், ஆனா முயற்சி பிறப்புங்கிறது வெவ்வேறா இருக்கு. அதனாலதான் ஒலிகள் வெவ்வேறாக இருக்கு. அடுத்தது ஒலிக்கும் கால அளவை பொறுத்து அது நெடில் எழுத்தா குரில் எழுத்தா அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவோம். அது நம்ம இணை எழுத்துக்கள் பகுதியிலேயே பார்த்தாச்சு. இப்போ டைம் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அடுத்தது மெய் எழுத்துக்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மெய் எழுத்துக்களை என்ன பண்ணிருப்பாங்க? 3 இனமாக பிரிச்சிருப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னுலயும் 6 இருக்கும். அப்ப மொத்தமா 18 எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுல வல்லின எழுத்துக்கள் எல்லாமே எங்க இருந்து தோன்றும்? மார்புல இருந்து. மெல்லினமை எழுத்துக்கள் எல்லாம் மூக்கு, இடையினமை எழுத்துக்கள் எல்லாம் கழுத்துல இருந்து தோன்றுமா? இருந்தாலும் அந்த ஒவ்வொரு எழுத்தும் பிறக்கக்கூடிய முயற்சிங்கிறது வெவ்வேறாக இருக்கும். இதுல இக்கு இங்கு இது வந்து வல்லினம், இது மெல்லினம் தான். இருந்தாலும் இந்த 2 எழுத்தும் இணை எழுத்துன்னு சொல்லுவோம். இதற்கான காரணம் என்னன்னா இந்த 2 எழுத்துடைய முயற்சி பிறப்பானது ஒன்றாக இருக்கும். அதனாலதான் இதை இணை எழுத்துனே சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இக்கு இங்கு இத சொல்லி பாருங்க. சொல்லும் பொழுது இந்த தொண்டையில இருந்து நாக்கு வெளிவருது பாருங்க, அந்த பகுதியைத்தான் நாக்குடைய முதற் பகுதின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பகுதி இருக்குல்ல, இதைத்தான் முதற் பகுதின்னு சொல்லுவாங்க. இப்படி தொண்டையில இருந்து வர இடத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடியதுதான் நாக்குடைய முதற் பகுதி. இந்த நாக்குடைய முதற் பகுதியானது நம்ம மேல் அன்னத்துடைய முதற் பகுதியை வந்து தொடும். அடிப்பகுதி, அன்னத்துடைய அடிப்பகுதியை தொடும்.
சொல்லி பாருங்க. இக்கு, இங்கு சொல்லும் போது அந்த அழுத்தமானது நம்மளுடைய நாக்குடைய முதற் பகுதியானது மேல் அன்னத்துடைய அந்த அடிப்பகுதியை தொடுறதுனாலதான் இந்த எழுத்துக்கள் ஆனது பிறக்குது அப்படின்றாங்க. அடுத்தது இச்சு, இஞ்சு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வரும். நம்மளுடைய நாக்குடைய இடைப்பகுதி, அதாவது இந்த இடம் முதற் பகுதி. அப்ப நாக்குடைய இப்படி நாக்கு இருக்கு அப்படின்னா இந்த பகுதி வந்து இடைப்பகுதின்னு சொல்லுங்க. இப்ப இந்த இடைப்பகுதி மேல் அன்னத்துடைய இடைப்பகுதி, இது அடிப்பகுதி, இது நுனி பகுதி, இது இடைப்பகுதி அன்னத்துல. சோ அப்ப இந்த பகுதி நம்மளுடைய நாக்குடைய நடுப்பகுதி அன்னத்துடைய நடு பகுதியை தொடும். அப்போதான் இச்சு, இஞ்சு அப்படிங்கிற எழுத்துக்கள் பிறக்கும். சொல்லும் போது பாருங்க அந்த இடத்துல அழுத்தம் ஆனது ஏற்படும். அடுத்தது இட்டு, இன்னு. இந்த இரண்டு மெய் எழுத்துக்களும் நம்ம சொல்லும் பொழுது இட்டு, இன்னு அப்படிங்கும் போது நம்முடைய நாக்குடைய நுனியானது அன்னத்துடைய நுனிய தொடுறதுனால பிறக்கும். இட்டு, இன்னு, அதாவது இந்த நாக்குடைய நுனி பகுதி இந்த இடத்துல, அதாவது அன்னத்துடைய இந்த நுனி பகுதியை தொடும். அதாவது பல்லுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியை தான் நுனி பகுதின்னு சொல்லுவாங்க. அப்ப இட்டு, இன்னு இது எல்லாமே நாக்கின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதனால் பிறக்கிறது. அடுத்தது இத்து, இந்து. இந்த ரெண்டு மெய்யெழுத்துக்களை சொல்லும் பொழுது பல்லுடைய அடிப்பகுதியை தொடும். அதாவது மேல் பல்லு இருக்கு பாருங்க, அந்த மேல முன்னாடி ரெண்டு பல்லு இருக்கு பாருங்க, அந்த பல்லுடைய அடிப்பகுதியை போய் நாக்குடைய நுனி பகுதி தொடும். இத்து, இந்து அப்படின்னு சொல்லும் பொழுது நாக்கின் நுனி பகுதியானது மேல் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதனால் பிறக்கும். அடுத்தது இப்பு, இம்மு. இந்த ரெண்டு எழுத்துக்களுமே நம்மளுடைய மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்துவதனால, ஒன்றோடு ஒன்று சேர்வதனால என்ன ஆகும் அப்படின்னா பிறக்கும். இப்பு, இம்மு சொல்லும் போது ரெண்டு உதடுகளும் ஒட்டுதான். சோ அதனால பிறக்கக்கூடியது. அடுத்தது ஈ. இந்த ஈ மட்டும் என்னன்னா மொத்த பகுதியுமே, அதாவது நாக்குடைய பகுதி மொத்தமுமே மேல் வாயுடைய அடிப்பகுதியை பொருந்துறதுனால பிறக்கும். அதாவது ஈ அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஒரு மேஜரான அழுத்தம் இருக்கும். இருந்தாலும் நாக்குடைய மொத்த பகுதியும் நம்மளுடைய அன்னத்தை தொடுற மாதிரி இருக்கும். அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. நாக்கின் அடிப்பகுதினா இந்த முதல் பகுதி, இந்த நாக்கின் அடிப்பகுதி மேல் வாயுடைய அடிப்பகுதியை இந்த இடத்துல அழுத்தமானது ஏற்படும். ஓகேங்களா. அடுத்தது இரு, இல்லு. இந்த ரெண்டு எழுத்தும் சொல்லும் போது இரு, இல், இல் அப்படிம்போமா. இல் அப்படிங்கும் போது இந்த நுனியானது, நாக்குடைய நுனியானது மேல் வாயை வந்து வருடுவதனால் வந்து பிறக்கக்கூடியது. இரு மெய்களும் மேல் வாயை நாக்கின் நுனி, நாக்குடைய நுனி போய் இல், அப்படின்னு வரும். சொல்லும் போது பாருங்க ஒரு வைப்ரேஷன் வரும். அதைத்தான் வருடுதல் அப்படின்னு சொல்றாங்க. பொருந்துதல்னா அதே இடத்துல போய் ஒட்டிக்கிறதுனால வந்து சவுண்ட் வரும். ஆனா வருடுதல் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே முன்னாடி வரும், தொட்டுட்டு அப்படியே பின்னாடி வரும்போது அந்த சவுண்ட் ஆனது பிறக்கும். வருதா. சோ அது அந்த வைப்ரேஷன் வருது பாருங்க, அதைத்தான் வருடுதல் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்தது இந்த இல்லு. இந்த இல்லு பாத்தீங்க அப்படின்னா மேல்வாயுடைய பல்லின் அடிப்பகுதியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்குது அப்படின்றாங்க. இல்ல சொல்லும் பொழுது இந்த இடத்துல வந்து நாக்கு தொடும் அப்படிமோ. ஆனா தொடும் போது பாருங்க இந்த நாக்குடைய லெப்ட் சைடு ரைட் சைடு எட்ஜஸ் இருக்கு பாருங்க, அது மேல் பல்லுடைய அடிப்பகுதியை, நம்ம மேல் அன்னத்துடைய கடவாய்ப்பல் இருக்கு பாருங்க, அத போய் தொடும். அப்படிங்கும் போது அந்த ஓரங்கள் மட்டும் அங்க தொடும். நாக்குடைய நுனிப்பகுதி மேல் அன்னத்துடைய நுனிப்பகுதியை தொட்டிருக்கும். ஓகேங்களா. சோ அதுதான். அடுத்தது இந்த இல், பல்லிக்கு வர இல். இந்த இல் சொல்லும் பொழுது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கின்றது. ஓகேங்களா. அதாவது இங்க சொல்லக்கூடியது எங்க இருந்து பிறக்கக்கூடியதுன்னா இந்த இடத்துல சென்டர்ல, அன்னத்துடைய சென்டர் பகுதியில இருந்து பிறக்கக்கூடியது. மேல் அன்னத்துடைய சென்டர் பகுதியில வரக்கூடியது. நாக்குடைய நுனி பகுதி இங்க போய் தொட்டுட்டு அப்படியே மத்த பகுதியெல்லாம் தடவும்னா மத்த நாக்குடைய ஓரங்கள் எல்லாம் மேல் பல்லுடைய அடிப்பகுதியை தடவுறதுனால பிறக்கும். ஓகேங்களா. அடுத்தது இவ்வ பொறுத்த வரைக்கும் கீழ் உதடு போய் மேல் பல்லோட பொருந்தும், அதனால பிறக்கும் அப்படிம்போம். இப்ப கீழ் உதடு போய் மேல் பல்லுடைய அடியில போய் பொருந்தும், அதுதான். அடுத்தது இற்று, இன்னு. இந்த இரண்டு எழுத்துக்களும் இற்று, இன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது மேல்வாய நாக்குடைய நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றது. எங்க பிறக்கும்? இங்க பிறக்கும், இந்த நுனி பகுதியில பிறக்கும். இற்று, இன்னு அப்படின்னுட்டு. சோ இந்த இதனால அழுத்தம் அதிகமா இருக்கும், அதனாலதான் மிகவும் பொருந்துவதால் அப்படின்றாங்க. இற்று, இன்னு அப்படிம்போம். ஓகேங்களா. சோ இதுதான். அப்ப மெய்யெழுத்துக்கள் 18 உடைய பிறப்பு முயற்சி பார்த்தாச்சு, உயிரெழுத்துக்களுடைய பிறப்பு முயற்சியும் பார்த்தாச்சு. அப்ப உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இல்ல, அதத்தான் இந்த இடத்துல சார்பு எழுத்துக்கள்னு சொல்றாங்க. அதாவது முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்ததுதான்
முதல் எழுத்துக்கள். இது தவிர்த்து இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே சார்பு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இதுல ஆயுத எழுத்து சார்பு எழுத்து. ஆயுத எழுத்து வந்து அக் அப்படின்னு சொல்லும் போது வாயை திறப்பதனால் வந்து இந்த எழுத்தானது பிறக்கும். தலையை இடமாக கொண்டு பிறக்கும். அப்ப ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியினால் பிறக்கிறது. பிற சார்பு எழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்குரிய முயற்சிகளையும் கொண்டு தாமும் பிறக்கின்றன. இப்ப க அப்படின்னா இக்கு எங்க பிறக்குதோ அதே இடத்துலதான் வந்து பாருங்க க அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? சோ பிறப்பு முயற்சி ஒன்றாக இருக்கும் அப்படின்றாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இவ்வளவுதான். இந்த பகுதியில இந்த பிறப்பு முயற்சியை அடிப்படையாக கொண்டுதான் இக்குக்கு இனம் இங்கு, இச்சுக்கு இனம் இஞ்சு, இட்டுக்கு இனமான எழுத்து இன்னு, இத்துக்கு இனமான எழுத்து இந்து, இப்புக்கு இனமான எழுத்து இம்மு அப்படின்னு சொல்லி வல்லின எழுத்து 6க்கும் மெல்லின எழுத்துக்கள் 6 வந்து இனமாக இருக்கும். அதைத்தான் இணை எழுத்துக்கள் அல்லது நட்பெழுத்துக்கள்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதற்கான காரணம் இந்த எழுத்துக்கள் பிறப்பு முயற்சியில் ஒன்றுபடுவதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? சோ அடுத்தது இந்த கற்பவை கற்ற பின் பாருங்க, இதுல எழுத்து கொடுத்திருக்காங்க, அதோடைய வகை என்ன, அது பிறக்கக்கூடிய இடம் எதுன்னு கேக்குறாங்க. ஆங்கிறது ஒரு உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கள் கழுத்திலிருந்து தோன்றும். ஈ அப்படிங்கிறது ஒரு மெய் எழுத்து, அதுலயும் இடையின மெய் எழுத்து. இடையினம் அப்படிங்கிறது கழுத்துல இருந்து தோன்றக்கூடியது. அப்ப இடையினமை கழுத்திலிருந்து தோன்றும். அடுத்தது தா அப்படிங்கிறது ஒரு உயிர்மெய் எழுத்து. ஆனா தாங்கிறது எப்படி எழுதலாம், இத்து குட்டல் ஆன்னு எழுதலாம். சோ அப்ப எந்த மெய்யெழுத்தை முதன்மையாக கொண்டு பிறக்குதுன்னா இத்துங்கிற வல்லின மெய்யெழுத்தை முதன்மையாக கொண்டு பிறக்குது. அப்ப வல்லினம் எங்கு பிறக்குமோ அங்கதான் வந்து இந்த தாவும் பிறக்கும். அப்ப வல்லின மெய்யெழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் மார்பு. அப்ப அதைத்தான் இந்த உயிர் மெய் எழுத்தும் கொண்டு பிறக்கும். அடுத்தது இம் அப்படிங்கிறது ஒரு மெய்யெழுத்து, அதுலயும் மெல்லின மெய்யெழுத்து. மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கினை இடமாக கொண்டு பிறக்கும். ஓகேங்களா? அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதழ்களை குவிப்பதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் எதுனா உ உ. இந்த ரெண்டும் தான் உதடுகளை குவிப்பதனால் பிறக்கும். ஆயுத எழுத்து பிறக்கக்கூடிய இடம் தலை. தலையில இருந்து பிறக்கக்கூடிய ஒரே எழுத்து ஆயுத எழுத்து தான். அடுத்தது வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸாக்டா இப்படியே கேட்டிருந்தாங்க. இப்போ நாவுடைய நுனி அன்னத்தோடைய நுனியை தொடரணும். இக்கு இங்கு அப்படின்னு சொல்லும் போது நாவுடைய முதற் பகுதி அன்னத்துடைய அடிப்பகுதியை தொடும், நுனி பகுதியை தொடக்காது. அதாவது தொண்டையோடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட தொடும், அது வந்து அடிப்பகுதின்னு சொல்லுவோம். அப்ப இது கிடையாது. இச்சு இஞ்சு இது இடைப்பகுதியை தொடும். நாக்குடைய நடுப்பகுதி அன்னத்துடைய நடுப்பகுதியை தொடுறதுனால பிறக்கும். அப்ப இதுவும் வராது. இப்பு இம்மு இது ரெண்டும் உதடுகள் தொடுவதனால, மேலுதடு கீழுதடு பொருந்துவதனால பிறக்கக்கூடியது. அப்ப இதுவும் வராது. இட்டு இன்னு சொல்லும் போதுதான் நாக்குடைய நுனி அன்னத்துடைய நுனியை தொடும். ஓகேங்களா? அடுத்தது கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கக்கூடிய எழுத்து எதுனா இவ்வு. இவ்வு அப்படின்னு சொல்லும் போதுதான் கீழுதடு போய் மேல்வாயோடைய அந்த மேல்வாய் பல்ல போய் தொடும். ஓகேங்களா? சோ இதான். அடுத்தது பொறுத்துக. இக்கு இங்கு நாவின் முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை தொடுதல். நாவுடைய முதல் பகுதினா நுனி பகுதி கிடையாது, அது தொண்டையில இருந்து வருது பாருங்க, அந்த பகுதிதான் முதல் பகுதி. இஞ்சு இஞ்சு இச்சு இஞ்சு இது நாவுடைய இடைப்பகுதி அன்னத்துடைய இடைப்பகுதியை தொடர்றதுனால பிறக்கும். இட்டு 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 இன்னு நாவுடைய நுனி மேல்வாய்ப்பல்லுடைய அடிப்பகுதி. இத்து இந்து இட்டு இன்னு வந்து நாவுடைய நுனி அன்னத்துடைய நுனியை தொடர்றதுனால வருது. இங்கதான் பார்த்தோம். அடுத்தது இத்து இந்து இத்துவ இந்து எல்லாம் வந்து நாவுடைய நுனி மேல்வாய்ப்பல்லுடைய அடிப்பகுதியை பொருந்துறதுனால பிறக்கக்கூடியது. ஓகேங்களா? சோ இதுதான். அடுத்தது மொழியை ஆள்வும் பகுதி. இந்த மொழியை ஆள்வும் பகுதியில அகரவரிசைப்படுத்துக கொடுத்திருக்காங்க. இந்த அகரவரிசை பகுதி அதாவது உங்களுக்கு நியூ புக்ல 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ல மொழித்திறன் பயிற்சி பகுதியில அகரவரிசைப்படுத்துக கொடுத்திருப்பாங்க பாருங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டா இந்த பகுதியை கேட்டிருக்காங்க. இத முழுசா கேட்க மாட்டாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு சில சொற்களை மட்டும் கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாத்தையுமே கவனிச்சீங்கன்னா தெரியும், எல்லாமே உயிரெழுத்துக்களை அடிப்படையா கொண்டு தொடங்குது. சோ அப்ப உயிரெழுத்துக்கள் ஆ வரிசையில அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னாவே ஈஸியா வந்துடும். அப்ப ஃபர்ஸ்ட் எது வரும், அழகுணர்ச்சி. அதுக்கு அடுத்தது ஆக்கப்புறம் ஆ வரணும். அப்ப ஆரம் நீ. அடுத்தது ஆரம் நீ. அடுத்தது இரண்டல்ல ஈ. இரண்டல்ல ஈ வரணும். ஈ வந்து ஈசன். அதுக்கு அடுத்தது ஊ உரைநடை ஊழி. அதுக்கு அடுத்தது ஏ எழுத்து ஏழ்கடல் ஐ
ஐயம், ஒளி ஓங்கும் போது ஒளி வடிவம், ஓலைச்சுவடிகள். அடுத்தது கடைசியா ஔகாரம். ஓகேங்களா? சோ அடுத்தது அறிந்து பயன்படுத்துவோம். ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட மரபு சொற்கள் இந்த பகுதி மரபு தொடர்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒளி மரபு, தொகை மரபு, வினை மரபு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த பகுதி கொஞ்சம் தான் கொடுத்திருக்காங்க. இது குறித்து நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் ஷேர் பண்ணிருக்கோம். கவர்மெண்ட் மெட்டீரியல்ல A to Z கொடுத்திருக்காங்க. அதாவது எல்லா ஒளிமரபையும், எல்லா பறவைகளுடைய விலங்குகளுடைய ஒளிமரபையும் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதை மறக்காம பாத்துக்கோங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் இங்க இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு சிலர் தான் கொடுத்திருக்காங்க, நிறைய இதுல மிஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இங்க கொடுத்திருக்கிறத தெரிஞ்சுப்போம். தமிழ் மொழிக்கென சில சொல் மரபுகள் உள்ளன. அவை பழங்கால முதலே பின்பற்றப்படுகிறது. இதுல பறவையுடைய ஒளி மரபு அப்படின்னா, இப்ப ஆந்தை எழுப்பக்கூடிய அந்த சத்தத்தை அலறும் அப்படின்னு சொல்லணும். ஆந்தை அலறும். குயில் எழுப்பக்கூடிய சத்தத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா குயில் கூவும். இப்ப குயிலோட ஒளி வந்து கூவும்னு சொல்லணும். மயில் அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோழி தான் கொக்கரிக்கும், சேவல் வந்து கூவும். ஓகேங்களா? இத வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இத கிளியரா பாத்துக்கோங்க. சேவல் தான் கூவும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், சேவல் கொக்கரிக்குதுமோ, ஆனா சேவல் கூவும், கோழி தான் கொக்கரிக்கும். ஓகேங்களா? கிளிங்கிறது பேசும், கூகை குளரும், புறா குணுகும். இந்த புறா குணுகுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தொகை மரபு. தொகைனா கூட்டமா இருக்கிறத எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப மக்கள் கூட்டமா இருந்தாங்கன்னா அதை மக்கள் கூட்டம்னு தான் சொல்லுவாங்க. இதுவே ஆநிறை அப்படின்னா பசுக்கள் கூட்டமா இருக்கு அப்படின்னா அதை வந்து பசு கூட்டம்னு சொல்லக்கூடாது, பசு மந்தைன்னு சொல்லக்கூடாது. அப்ப அதை எப்படி சொல்லணும்னா ஆநிறைன்னு சொல்லணும். ஓகேங்களா? இதுவே ஆடுலாம் கூட்டமா இருக்கு அப்படின்னா அத ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வினை மரபு. வினை மரபு அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயலைத்தான் வினைன்னு சொல்லுவோம். அப்ப சாப்பிடுறது ஒரு வினை, குடிக்கிறது ஒரு வினை. சோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னு இருக்கு. இப்ப சோறு உண் அப்படின்னு தான் சொல்லணும். சோறு தின்றான்னு சொல்லக்கூடாது, சோறு தின்னுன்னு சொல்லக்கூடாது. நம்ம பேச்சு வழக்குல சோறு தின்னு அப்படிம்போம், ஆனா சோறு தின்னுங்கிறது தவறு. அப்ப மரபு என்னன்னா சோறு உண்கிறது தான் மரபு. அதே மாதிரி தண்ணீர் குடின்னு சொல்லணும். பூக்கொய், இது அடிக்கடி கேட்கக்கூடியது. இலைப்பறி, பறிங்கிறது பூப்பறின்னு நம்ம சொல்லுவோம், ஆனா பூப்பறிங்கிறது தவறானது. பூக்கொய்ங்கிறதா சரியானது. இலைப்பறி. அடுத்தது பால் பருகு, பால் குடின்னு சொல்லக்கூடாது, பால் பருகுன்னு சொல்லணும். முறுக்கு தின், சுவர் எழுப்பு. சுவர் அப்படின்னு வந்தாலே எழுப்புன்னு வரணும், சுவர் கட்டினார்னு வரக்கூடாது, சுவர் எழுப்பினார்னு வரணும். அடுத்தது கூடை முடைந்தார்னு வரணும், கூடை முடை அப்படின்னு வரணும். பானைங்கன்னா வனைத்தல் அப்படின்னு வரணும், வனை, பானை வனை. சோ இந்த வினை மரபு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்ப சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்திருக்காங்க. கோழி என்ன பண்ணும், கொக்கரிக்கும். சேவல் தான் கூவும். பால் பருக வேண்டும், தண்ணீரைத்தான் குடிக்கணும். சோறு உண்ண வேண்டும், முறுக்கத்தான் திங்கணும். ஓகேங்களா? பூ கொய்ய வேண்டும், இலைகளைத்தான் பறிக்கணும். நிறை, அட்டு மந்தை. ஓகேங்களா? அடுத்தது மரபு பிழை நீக்கி எழுதுக. சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கயல்விழி கண் விழித்தாளுங்கிறோம். சேவல் கொக்கரிக்குமா, கொக்கரிக்காது. சேவல் என்ன பண்ணும், கூவும். அப்ப சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள் அப்படின்னு வரணும். இந்த இது கேட்கலாம், பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ அதுல இந்த தொடரை கொடுத்துட்டு கூட கேட்கலாம், பாத்துக்கோங்க. பூ பறிக்க நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றார். பூ பறிக்க அல்ல, பூ கொய்ய நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றான். அங்கு மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது. குயில் கரையுமா, கிடையாது, காகம்தான் கரையும். அப்ப குயில் என்ன பண்ணும், கூவும். அங்கு மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. பூவை பறித்தவுடன் தோரணம் கட்ட மாவிலையையும் கொய்த்து கொண்டு வீடு திரும்பினால்ங்கிறோம். பூவை பறிக்க கூடாது, பூவை என்ன பண்ணும், கொய்தணும். அப்ப பூவை கொய்தவுடன் தோரணம் கட்டுவதற்காக மா இலைகளைத்தான் என்ன பண்ணும், பறிக்கணும், கொய்யக்கூடாது. அப்ப மா இலைகளை பறித்து கொண்டு வீடு திரும்பினாள். அம்மா தந்த பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். அம்மா தந்த பாலை பருகி விட்டு, தண்ணீரைத்தான் குடிக்கணும்னு சொல்லும், பால்னா பருகினும் அப்படின்னு சொல்லணும். அப்ப பாலை பருகி விட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். ஓகேங்களா? அடுத்தது மொழியோடு விளையாடு. இந்த கல் விகுதி சேர்த்து எழுத சொல்றாங்க, பன்மை விகுதியை சேர்த்து எழுத சொல்றாங்க. பன்மை விகுதினா கல் தான், வேற ஒண்ணும் இல்ல. சோ அதை சேர்த்து எழுதணும். இப்போ இதுல கல் அப்படின்னா கல் கூட்டல் கல் அப்படின்னு வரும்போது பன்மை விகுதி சேரும் பொழுது கற்கள் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்ப கற்கள், அப்ப இந்த இதுதான் வரும். இந்த இல்லானது இர்ராக மாற்றம் அடையும். இது புணர்ச்சி விதியில நம்ம பார்த்திருக்கோம். அப்ப கற்கள். அதே மாதிரிதான் புல் அப்படிங்கிறது புற்கள்,
சொல்ங்கிறது சொற்கள், பல்ங்கிறது பற்கள். ஏன் அப்படின்னா இந்த வறுமொழியுடைய முதல் எழுத்து கா, வல்லின எழுத்து, இந்த மாதிரி வல்லினம் வந்து நிலைமொழியுடைய ஈரெழுத்து இல்லாக இருந்துச்சுன்னா இந்த இல்லானது இர்ராக மாற்றம் அடையும். அதனாலதான் இங்க கல் இல்லுங்கிறது இர்ராக மாற்றம், புல் இல்லு இர்ராக மாறுது, சொல் இர்ராக மாறுது, பல் இல்லு இர்ராக மாறுது. ஓகேங்களா? அடுத்தது பூ அப்படிங்கும் போது பூ கூட்டல் கல் பூக்கள்னு எழுதணும். இக்கு வல்லினமானது தோன்றும். இது என்ன அப்படின்னா பூங்கிறது என்னது? ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழியோட வறுமொழி உடைய முதல் எழுத்தானது வல்லினம் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வல்லினமானது மிகணும். அப்ப பூக்கள்னு வரும். அதே மாதிரிதான் பா அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி, அப்ப பாக்கள். அடுத்தது ஈங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, அப்ப ஈக்கள். பசு அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஓரெழுத்து ஒரு மொழி கிடையாது. இருந்தாலும் இங்க வல்லினம் முதல் எழுத்தாக வறுமொழியுடைய முதல் எழுத்தாக இருப்பதனால் இரண்டும் புணரும் பொழுது வல்லினமானது மிகும். ஓகேங்களா? அப்ப பசுக்கள் அப்படின்னு வரும். அடுத்தது கல் விகுதி. பூ முடிஞ்சுச்சா? பூ இதெல்லாம் முடிஞ்சு. அடுத்தது மரம்னு இருக்கா? மரம் அப்படிங்கும் போது மரம் கூட்டல் கல்னு வருமா? இப்ப வல்லின எழுத்து வரும் பொழுது ஒண்ணு இந்த இடத்துல வல்லினம் மிகணும், இல்லைன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெல்லினம் வல்லினமாக திரிபடையும், இல்லைன்னா இந்த இம்மானது மாற்றம் கெட்டு போயிடும் அப்படின்னு தான் வந்து புணர்ச்சி விதிகள் நம்ம பார்த்திருக்கோம். தோன்றல், திரிதல், விகார புணர்ச்சியில மூன்றா வந்து பார்த்திருக்கோம். தோன்றல், கெடுதல், திரிதல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கெடுதல் அப்படின்னா ஒண்ணு இம்மு மறைஞ்சு அப்படியே இயல்பாக புணரணும், எந்த எழுத்து தோன்றக்கூடாது. அதுவே தோன்றல் அப்படின்னா புதிதாக ஒரு எழுத்து தோன்றணும், அதாவது வல்லினமானது மிகணும். இதுவே திரிதல் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாற்றம் அடையணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இங்கல் வருதுனாவே வந்து திரிதல் அப்படிங்கறதா. மரம் கூட்டல் கல் அப்படிங்கும் போது இந்த இம்மானது இங்காக, இக்குக்கு இனமான மெல்லின எழுத்தான இங்காக திரிபடை. ஓகேங்களா? இம்முங்கிறது ஒரு மெல்லினம். ஆனா இக்குக்கு இனம், வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் எது? இக்குக்கு இனமானது இங்கு, அப்ப இங்காக மாற்றம் அடையும், அப்ப மரங்கள்னு மாறும். அதே மாதிரிதான் மாதம், இம்மானது இங்காக மாற்றம் அடையும், அப்ப மாதங்கள். அடுத்தது படம், படங்கள். பக்கம், பக்கங்கள் அப்படின்னு வரும். ஓகேங்களா? மீதி இருக்கிறது எல்லாமே இயல்பாக புணரும். கிழமை, கிழமைகள். கடல், கடல்கள். கை, கைகள். வாழ்த்து, வாழ்த்துகள் அப்படின்னு வரும். இந்த கை, பை, அதாவது ஐ வரிசையில வரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியா இருக்கட்டும், இதோடைய கல் விகுதி சேரும் பொழுது நடுவுல வந்து இக்கானது அந்த வல்லினமானது மிகாது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க கேட்கலாம், மேம் ஓரெழுத்து ஒரு மொழினா புணரும் பொழுது பூக்கள், பாக்கள், ஈக்கள் இப்படிலாம் சொன்னீங்கல்ல, அப்ப இக்கு வரும் நீங்கல்ல, அப்ப கைகள் இக்கு வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி வரும் பொழுது வல்லினம் மிகணும். ஆனா எக்ஸப்ட் ஒரு கேஸ் எதுனா அந்த எழுத்தானது ஐ வரிசையில வரக்கூடாது. ஓகேங்களா? அப்ப கை, பை, மை இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள்லாம் வரும் பொழுது வல்லினம் மிகாது. இதற்கு உங்களுக்கு செப்பரேட் கிளாஸஸ் கொடுத்திருக்கோம். வல்லினம் மிகும் இடம், மிகா இடம் புக்ல இருக்கிறது அண்ட் அடிஷ்னலா என்ன படிக்கணுங்கிறது முதல் கொண்டு அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அதற்கான கிளாஸஸ் நம்மளுடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி 2025 நியூ சிலபஸ் பேஸ்ட் தமிழ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த பகுதியில இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதற்கான வகுப்புகள் டீடைல்டு கிளாஸஸ் கொடுத்திருக்கோம். அடுத்து ஒரே சொல் ஒரே தொடரில் பல பொருளில் தருமாறு அமைத்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா இரு பொருள் தருகளை கேட்கலாம். இங்க இருக்கக்கூடிய எல்லா சொல்லுமே இரு பொருள் தருகளை இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இதுல அணி அப்படின்னா இதற்கு இரண்டு பொருள் இருக்கு. ஒண்ணு அணி அழகுங்கிற பொருள் இருக்கு, இன்னொன்னு அணிகலன்ற பொருள் இருக்கு. அடுத்தது இன்னும் பல பொருட்கள் இருக்கு. அதுல இன்னொன்னு என்னன்னா இந்த கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அணிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுல கூட வரும். சோ பல அணிகளை அணிந்த, பல அணிகள், இந்த இடத்துல அணிகள் அப்படிங்கறது அணிகலனை குறிப்பிடுது. பல அணிகலன்களை அணிந்த வீரர்கள் அப்படிங்கறத பல அணிகளை அணிந்த வீரர் அணி அணியாய் சென்றனர். அணி அணியாய் அப்படின்னா தொடர்ந்து அப்படியே ஒரு கூட்டம் கூட்டமா போனாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அது. ஓகேங்களா? சோப்ப இந்த அணிக்கு அழகு, அணிகலன், அப்புறம் கூட்டமா இருக்கக்கூடியது அப்படின்ற பொருளையும் தரக்கூடியது. ஓகேங்களா? கூட்டமான ஒரு பர்டிகுலர் டீமா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒட்டுமொத்தமா கூட்டமா இருக்கிறத சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது படி. படிக்கு இரண்டு பொருள் தருக அப்படிங்கும் பொழுது ஒரு படி படிக்கிறது அப்படின்னு பொருள் தரும். இன்னொரு படி பேருந்து படிக்கட்டு, எல்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய படி, அந்த பொருள் வரும். ஓகேங்களா? வீட்டு படிக்கட்டு இல்லைன்னா படிக்கிறது. ஓகேங்களா?
பேருந்தின் படிக்கட்டில் பயணம் சென்று பள்ளிக்கு சென்று படித்தேன் அப்படின்னு ஒரு தொடர் அமைக்கலாம். அடுத்தது திங்கள் அப்படிங்கிறது, இந்த திங்கள் வந்து நிறைய பேர் தப்பா போடுறீங்க இருபொருள் தருகளை. திங்கள் அப்படிங்கிறதுக்கு மாதம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, ஓகேங்களா? இன்னொரு பொருள் என்ன, நிலவு அப்படிங்கிற பொருள் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இன்னொரு பொருள் என்ன போடுறீங்கன்னா கிழமை போடுறீங்க. கிழமை போடக்கூடாது. ஏன் கிழமை போடக்கூடாது அப்படின்னா, கிழமைகளில் ஒன்றுன்னு போடலாம், ஆனா கிழமைன்னு போடக்கூடாது. ஏன்னா கிழமைங்கிறது வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்களையும் பொதுவாக குறிப்பிடக்கூடிய ஒரு பொது பெயர், ஓகேங்களா? சோ அதனால கிழமைகளில் ஒன்றுன்னு குறிப்பிட்டா அது தவறு கிடையாது. ஆனா ஒட்டுமொத்தமா கிழமைன்னு போட்டீங்கன்னா தப்பு. அப்ப செவ்வாய் என்ன ஆயிடும், கிழமைக்குள்ளதான் வரும். அப்ப கிழமை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் திங்கள்ங்கிறத மென்ஷன் பண்ணுன்ற மாதிரி ஆயிடும், ஓகேங்களா? சோ ப்ரீவியஸ் இயர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஆப்ஷன்ல கிழமையும் இருக்கும், மாதம் நிலவு, நிலவு கிழமை, மாதம் கிழமை அப்படின்னு இருக்கும். சோ அப்படி கொடுத்திருக்கும் போது மேம் ஏன் நிலவு கிழமையை எடுக்க கூடாது, கிழமைங்கிறது திங்கள் கிழமை வருது இல்ல அப்படிம்பீங்க. சோ அது தவறான இணை. ஏன் அப்படி எடுக்க கூடாது அப்படின்னா அதற்கான ரீசன், கிழமைங்கிறது ஒரு பொது பெயர், 7 நாட்களையும் குறிக்கும். செவ்வாய்க்கிழமையும் குறிக்கும், புதன்கிழமையும் குறிக்கும். ஆனா திங்கள்ங்கிறது கிழமைகளில் ஒன்றன் மட்டும்தான், ஓகேங்களா? அடுத்தது ஆறு. ஆறுங்கிறது நதிங்கிற பொருள்ல வரும், என்கிற பொருள்லயும் வரும், வலி அப்படிங்கிற பொருள்லையும் வரும், ஓகேங்களா? சோ ஆறுங்கிறதுக்கு பல பொருள் இருக்கு. சோ பாத்துக்கோங்க, நெறி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இந்த பகுதி வந்து உங்களுக்கு இருபொருள் தருகளை கேட்கலாம். சோ அதனால தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான சொற்றொடராக்குக. வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்து அமைந்த எழுத்து அப்படின்னு இருக்கா, இதை ஒழுங்குபடுத்தி ஒரு தொடரா அமைக்கணும். சோ அப்ப எப்படி பண்ணலாம், வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் அப்படின்னு சொல்லலாமா? ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸ் வருதா? அடுத்தது உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவரையிலும் அப்படின்றோம். சோ அப்ப இதை எப்படி சொல்லலாம்னா, தமிழ் மொழி உலகம் உள்ளவரை வாழட்டும்னு சொல்லலாம், ஓகேங்களா? இப்படியே சொல்லலாம். அதாவது தமிழ் மொழி உலகம் உள்ளவரையில் வாழட்டும். அடுத்தது வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம்னு இருக்கா. அப்ப பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் தான் இது பரணி. அப்ப பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் அப்படின்னு ஒரு, உயிரெழுத்து எங்க பிறக்கும், கழுத்துல இருந்து பிறக்கும். அப்ப அது எப்படி சொல்லலாம், உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்தாகும், ஓகேங்களா? அடுத்தது இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையாக தொடராக்குங்கிற கொஸ்டின் இது. இதுல வந்து என்னன்னா, ஏகலை கலையை அம்பு விடும் தமிழ் என்றது அப்படின்றமா, அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் அப்படிங்கறதா சரியான அமைப்பு. அதாவது அம்பு விடக்கூடிய கலையைத்தான் ஏகலைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, ஓகேங்களா? சோ அப்ப அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ், ஓகேவா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கலை சொற்கள். ஆர்டிகுலேட்டரி போனடிக்ஸ் அப்படின்னா ஒளிப்பிறப்பியல் அர்த்தம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கன்சனன்ட் மெய்யொலி, இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டது. நாசல் கன்சனன்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலின்னு அர்த்தம். அடுத்தது எபிகிராஃப், இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டது, கல்வெட்டு அப்படின்னு அர்த்தம். வவல் உயிரொலி, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். லெக்சிகோகிராஃபி அப்படின்னா அகராதியல் அர்த்தம். அடுத்தது ஃபொனீம் அப்படின்னா வந்து ஒளியன்னு அர்த்தம். பிக்டோகிராஃபி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சித்திர எழுத்துன்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கலைச்சொற்களுமே வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. என்ன மேம் எப்ப கலைச்சொற்கள் சொன்னாலும் ப்ரீவியஸ் இயர்னு சொல்றீங்க. இதற்கு உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ கிளாஸஸ் நானே ப்ரொவைட் பண்றேன். ப்ரீவியஸ் இயர்ல கலைச்சொற்கள் கேட்கப்பட்ட கலைச்சொற்களுக்கு மட்டும் எடுத்து ஒரு வீடியோ கிளாஸஸா கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இங்க இருக்க எல்லா சொற்களுமே அங்க இடம் பெற்றிருக்கு. அப்ப கலைச்சொற்கள் பகுதி எங்க இருந்துதான் எடுத்திருக்காங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து தான் ப்ரீவியஸ் இயர்ல இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த பகுதிகளை நீங்க தெளிவா படிச்சிருந்தீங்கனாலே உங்களால அந்த பகுதியில ஸ்கோர் பண்ணிட முடியும், ஓகேங்களா? சோ இதுதான் இயல் 1ல நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இயல் 2 வினைமுற்று. வினைமுற்று அப்படின்னா என்னன்னா, வினைனா எல்லாருக்கும் தெரியும். வினைனா என்னது, ஒரு செயலை செய்யறது. அப்ப செயலை செய்வது, ஒரு செயல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அதுதான் வினையை செய்யறோம் அப்படிம்போம். அப்ப செயல்ங்கிறது தான் வினை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ வினை முற்று அப்படின்னா என்னன்னா, ஒரு செயல் முடிவு பெற்றத சொல்லக்கூடியதுதான் வந்து வினைமுற்று. அப்ப ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் அல்லது வினை அப்படின்னு சொல்லுவோம். அதுவே முழுமை பெற்று வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதைத்தான் வந்து வினைமுற்றுன்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டா பாருங்க, படித்தான், ஆடுகின்றாள், பறந்தது, சென்ற, கண்டு. இந்த
ஆகிய செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் ஆகும். ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட, இது எல்லாமே ஒரு செயலை செஞ்சது. படித்தான், படிக்கிறான், ஒரு செயல். ஆடுகின்றாள், ஆடு அப்படிங்கிறது ஒரு செயல். பறந்தது, பற அப்படிங்கிறது ஒரு செயல். சென்ற, செல் அப்படிங்கிறது ஒரு செயல். கண்டு, கான் அப்படிங்கிறது ஒரு செயல். அப்போ ஒரு செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் தான் இது எல்லாமே. இதைத்தான் வந்து வினைன்னு சொல்லுவோம். அப்போ ஒன்றன் செயலை குறிக்கக்கூடிய சொற்கள் என்னன்னு சொல்லலாம்? வினை சொல்னு சொல்லலாம். இப்போ வினை முற்று அப்படின்னா என்னன்னா, எடுத்துக்காட்டா பாருங்க, மலர்விழி எழுதினாள்னு இருக்கா. சோ இதுல எழுதினாள் அப்படின்னுட்டாங்க. அப்போ மலர்விழி எழுதி முடிச்சுட்டா, அப்ப பொருள் கிடைச்சிருச்சா? அப்ப எழுதி அப்படின்னு வந்தா எழுதி முடிச்சிட்டாளா, எழுத போறாளா, அல்லது எழுதிட்டு இருக்காளா அப்படிங்கறது தெரியாது. ஆனா எழுதினாள் அப்படின்னு சொன்னதுனால அந்த செயல் முடிவு பெற்றது நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுதா? சோ இது மாதிரி ஒரு செயல் முழுமை பெற்றதை சொல்லக்கூடிய அந்த சொல் தான் வந்து வினை முற்றுன்னு சொல்லுவாங்க. இதுல அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்திருக்காங்க, கண்ணன் பாடுகிறான். அப்ப பாடுகிறான் அப்படின்னா இப்ப பாடிட்டு இருக்கான், அப்ப நிகழ்காலத்துல பாடிட்டு இருக்கான், அந்த செயல் முற்று பெற்றுருச்சு. ஓகேங்களா? சோ அடுத்தது மாடு மேயும். மாடு மேயும் அப்படின்னா எதிர்காலத்துல மேயும், அப்ப அந்த இடத்துலயும் வினையானது முற்று பெற்று விட்டது. சோ இந்த தொடர்கள் எல்லாத்திலுமே பொருள் முழுமையா நம்மளுக்கு தெரியுது. அப்ப எழுதினால், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்கள் சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. அதாவது எப்ப நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு முழுசா தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ எழுதி அப்படின்னு நான் சொல்றேன்னா, எனக்கு எழுதினா அது இறந்த காலமா, நிகழ்காலமா, இல்ல வருங்காலமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எதிர்காலமான்றது எனக்கு தெரியாது. ஆனா இதுவே எழுதினால் அப்படின்னா அந்த செயல் இறந்த காலத்திலேயே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்ப பொருள் எனக்கு முழுமையா புரியுது. இப்போ மலர்விழி எழுதி அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் இருக்கானா? மீனிங் இல்ல. ஏன்னா எழுதி முடிச்சிட்டாளா, எழுதிட்டு இருக்காளா, அல்லது எழுதுவாளா அப்படிங்கிறது எனக்கு கிளியரா தெரியல. அப்ப பொருள் முழுமை பெறல. ஆனா அதுவே மலர்விழி எழுதினாள் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு பொருள் விளங்கிருச்சு. அதாவது அவ எழுதி முடிச்சிட்டா அப்படிங்கிற பொருள், எனக்கு அந்த தொடருக்கான ஒட்டுமொத்த பொருள் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஒரு வினை சொல்லாக இருக்காம அந்த வினை முடிந்ததை பற்றி அந்த பொருளை குறிப்பது தான் வந்து வினை முற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினை முற்று என்பர். அதாவது அந்த சென்டென்ஸோடைய பொருள் முற்று பெறணும், அதற்காக இருக்கக்கூடிய அந்த வினை சொல்லத்தான், அந்த பொருள் முற்று பெற்று அந்த வினை சொல்லத்தான் வினை முற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வினை முற்று வந்து அந்த தொடர்ல இருக்கக்கூடிய 5 பால்களையும் 3 காலத்தையும் 3 இடத்தையும் ஆகிய அனைத்திலும் வரும் அப்படின்றாங்க. இது என்ன வினை முற்று 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும் அப்படின்றாங்கன்னா, பால் அப்படின்னா 5 பால், ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால்னு இருக்கா. இதுல மலர்விழி எழுதினாள், இதுல எழுதினாள்ங்கிறது தான் வினைமுற்று. இதை எழுதினாள் அப்படிங்கறத கொண்டு இது ஆண் பாலா, பெண் பாலா, பலர்பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலான்னு சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். ஏன்னா எழுதினால் ஆள் விகுதி வந்தாலே அது என்னது? பெண் பால். அப்ப எழுதினால் யார சொல்லுவோம்? ஒரு பெண்ணை தான் சொல்லுவோம். அப்ப பால்ங்கிறது இந்த தொடர்ல எனக்கு வெளிப்படையா தெரியுதா? அதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு வினைமுற்று பாலை குறிப்பிடும் அப்படிங்கிறது. அதான் இந்த 5 பால்ல ஏதாவது ஒரு பாலாக இருக்கலாம். அடுத்தது காலம். 3 காலம். 3 காலம்னா என்னது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அந்த தொடர்ல இந்த வினைமுற்று 3 காலத்துல ஏதாவது ஒரு காலத்தை நம்மளுக்கு உணர்த்தும். இப்ப மலர்விழி எழுதினான், செயல் முடிஞ்சிருச்சு. அப்ப இது என்ன காலம்? எழுதினால் அப்படிங்கிறது என்னது? இறந்த காலம். அப்ப காலத்தையும் காட்டும். ஓகேங்களா? அடுத்தது 3 இடம். அது என்னமா 3 இடம் அப்படின்னா, தன்மை, முன்னிலை, அடுத்தது படர்க்கை. இந்த தன்மைனா என்ன, முன்னிலைனா என்ன, படர்க்கைனா என்ன அப்படிங்கிறதுக்கான வீடியோ கிளாஸஸ் நம்ம 7th term 3 புக்லயே நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. 7th term 2 or term 3 இதுல இலக்கண பகுதியிலே நம்ம பார்த்திருக்கோம். இன்கேஸ் நீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோ கிளாஸஸ் எல்லாம் பாருங்க, அப்ப ஈஸியா புரியும். பட் இருந்தாலும் நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தன்மை அப்படின்னா என்னன்னா, தன்னை பத்தி, அதாவது பேசுறவனை குறிக்குது அப்படின்னா அதைத்தான் தன்மைம்பாங்க. இப்ப நான் பாடம் படித்தேன் அப்படின்ற, படித்தேன் அப்படின்னு முடிக்கும் பொழுது படித்தேன்னா யார் பண்ணிருப்பா? பேசுறவன் தான் பண்ணி முடிச்சிருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? இதுவே நீ பாடம் படித்தாய் அப்படின்றோம். அப்ப நீனா உனக்கு முன்னாடி இருக்கவ ஒருத்தன், படித்தாய் அப்படின்னு முடியுது. அப்ப தாய் ஆய்னு முடியுதுனாலே முன்னாடி இருக்கவன் ஒரு செயலை செஞ்சுட்டான்னு அர்த்தம். அப்ப அது முன்னிலை. இதுவே அவன் படித்தான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவன் படித்தான் அப்படின்னா பேசுறவனையும் அது குறிக்கல,
முன்னாடி இருக்கவனையும் குறிக்கல, வேற யாரோ ஒருத்தனை குறிக்குது பாருங்க, அத படர்க்கைன்னு சொல்லுவாங்க. இப்ப மலர்விழி எழுதினால் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்ப மலர்விழி நான் கிடையாது, எனக்கு முன்னாடி இருக்கவங்க மலர்விழியானா அவங்களுக்கு கிடையாது, யாரோ ஒருத்தங்களை பத்தி பேசுறேன். அப்ப எழுதினால் அப்படிங்கிறது இந்த இடத்துல யாரை குறிப்பிடுது அப்படின்னா படர்க்கையை குறிப்பிடுது. இதுவே எழுதினேன் அப்படின்னு வந்தா என்ன குறிப்பிட்டிருக்கும், தன்மை. அதுவே எழுதினாய் அப்படின்னா முன்னாடி இருக்கவன சொல்றோம்னு அர்த்தம். இதுவே எழுதினால் அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தரை குறிப்பிடுறதுனால இது படர்க்கை. சோ அப்ப ஒரு வினை முற்றானது 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். புரியுதுங்களா? இதுவே கண்ணன் பாடுகிறான், இதுல வினை முற்று எது, பாடுகிறான். பாடுகிறான் அப்படிங்கும்போது அந்த வினை சொல்லானது முடிவு பெற்றிருக்கு, ஒரு முழுமையான பொருளை கொடுக்குது. பாடுன்னா இறந்த காலமா எதிர்காலமா இல்ல நிகழ்காலமாங்கிறது எனக்கு தெரியாது. அதுவே பாடுகிறான் அப்படின்னா ஓகே பாட போறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப பொருள் எனக்கு விளங்கிருச்சு. அப்ப இது வினை முற்று. அப்ப பாடுகிறான் அப்படிங்கிறது ஆண் பாலை குறிக்குது. அப்ப பாலை குறிச்சிருச்சு. அடுத்தது பாடுகிறான் படர்க்கை இடத்தை குறிப்பிடுது. என்ன குறிப்பிடல, எனக்கு முன்னாடி இருக்கவன குறிப்பிடல, யாரோ ஒருத்தனை குறிப்பிடுது. அடுத்தது பாடுகிறான் எதிர்காலம், காலத்தையும் குறிப்பிடுச்சு. அடுத்தது மாடு மேயும், இதுல மேயும் அப்படிங்கறதுதான் வினைமுற்று. இந்த மேயும் அப்படிங்கிறது காலத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம். அடுத்தது பாலை பொறுத்த வரைக்கும் மாடு மேயும். மேயும் அப்படிங்கும் போது ஒன்றன் பாலை குறிப்பிடுகிறது. உயர்திணையில இது அக்ரிணை, மாடுங்கிறது அக்ரிணை. அக்ரிணைனா ஒன்னா இருந்துச்சுன்னா ஒன்றன் பால், அதுவே பல அக்ரிணையா இருந்துச்சுன்னா அது பலவின் பால்னு வரும். இந்த இடத்துல மாடு ஒரே ஒரு மாடுதான் மேயும் அப்படிங்கும்போது. இதுவே மாடுகள் மேய்கின்றனன்னு வந்திருக்கும். அப்ப மேய்கின்றனன்னு வரும்போது அது பலவின் பாலா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல மேயுங்கிறதுனால ஒன்றன் பால். அடுத்தது மேயும் எதிர்காலம். இடம் படர்க்கை, என்னையும் உங்களையும் குறிக்கல, யாரோ ஒருத்தரை குறிக்குது, அப்ப படர்க்கை. ஓகேங்களா? சோ அப்ப இந்த மாதிரி வினை முற்றானது 5 பால் 3 காலம் 3 இடத்தையும் குறிப்பிடும். அடுத்தது வினை முற்ற எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி 2 வகையா பிரிக்கிறாங்க. இதுல தெரிநிலை வினைமுற்றுக்கு யாருக்குமே சந்தேகம் வராது, நல்லா தெளிவா உங்களுக்கு புரியும். இதற்கான எடுத்துக்காட்டு பாருங்க. மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு கொடுத்திருக்கோமா, இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு. அப்ப பொருள் விளக்கப்பட்டிருக்கு. பொருள் விளக்கப்பட்டிருக்குன்னா ஒரு செயல் முடிஞ்சதை குறிப்பிடுது, ஒரு செயலை முடிவு பெற்றதை குறிப்பிடுது. அப்ப எழுதினால் முடிவு பெற்றுச்சு, பொருள் எனக்கு முழுமையா தெரிஞ்சிச்சு அப்படின்னால இந்த செயலுடைய முழுமை பெற்றதை குறிப்பிடுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்ப இது வினைமுற்றுன்னு தெரியும். இதை எப்படி தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் யாரு, அந்த செயலை செஞ்சவங்க யாரு, என்ன கருவி கொண்டு செஞ்சாங்க, எந்த நிலம், அடுத்தது செயல், காலம், செய்பொருள், இந்த 6ம் முதன்மையானவை. இந்த 6ம் வெளிப்படையா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதத்தான் தெரிநிலை வினைமுற்று அப்படிம்பாங்க. அதாவது ஒரு செயல் நடைபெறுவதற்கு 6 இது முதன்மையானது. செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இந்த 6ம் வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது தெரிநிலை வினைமுற்று அப்படிம்பாங்க. இதுல மாணவி கட்டுரை எழுதினால்னு கொடுத்திருக்காங்களா, இதுல யாரு செய்பவர், மாணவி. மாணவி தானே அந்த வேலை செய்யறா, அப்ப செய்பவர் மாணவி. அடுத்தது கட்டுரை எழுதினாள், அப்ப கருவி என்ன, எதை கொண்டு எழுதியிருப்பா, தாளையும் எழுதுகோளையும் வச்சுதான் எழுதியிருப்பா. அப்ப இதுவும் வெளிப்படையா நம்மளுக்கு தெரியுது. இந்த தொடர்ல கட்டுரை எழுதினால, கட்டுரைனா ஒரு பேப்பர்ல எழுதுகோளை கொண்டு எழுதுவது. சோ அப்ப கருவி என்னங்கிறதும் வெளிப்படையா தெரியுது. நிலம் எங்க உட்கார்ந்து எழுதியிருப்பா, பள்ளியில எழுதியிருப்பா, இல்லைன்னா வீட்டுல கூட எழுதியிருப்பா. ஓகேங்களா? அப்ப நிலம் அப்படிங்கிறது எந்த இடத்தில் எழுதினால் அப்படிங்கும் போது பள்ளியிலோ அல்லது ஒரு இடத்திலோ உட்கார்ந்து எழுதியிருப்பாங்கிற நிலமானது வெளிப்படையா தெரியுது. அடுத்தது எழுதினால்ட்டோம், அப்ப இறந்த காலம், காலம் வெளிப்படையாக தெரிகிறது. செய்பொருள் என்ன, என்னத்தை எழுதினா, செயல்படு பொருள் எழுதினான்றோம், எதை எழுதினா, கட்டுரை எழுதினா, அப்ப அதுதான் செய்பொருள். ஓகேங்களா? அதனால செய்யப்பட்ட பொருள் என்ன, இந்த செயலால் செய்யப்பட்ட பொருள் கட்டுரை. அப்ப கட்டுரைங்கிறது செயல், செய்பொருள். அடுத்தது என்ன பண்ணா, எழுதுனா, அப்ப அதுதான் செயல். இந்த மாதிரி 6 இது முதன்மையான 6ஐயும் வெளிப்படையாக கொண்டு வரக்கூடிய வினைமுற்றதான் தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே குறிப்பு வினைமுற்று அப்படின்னா என்னன்னா, இதற்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், குறிப்பு வினைமுற்று எல்லாமே பெயர் சொல்லாகத்தான் அமையும். ஓகேங்களா? பெயர் சொல் எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர்னு 6 வகைப்படும். அப்போ இந்த பெயர் சொற்கள் இருக்குல்ல, 6 பெயர் சொற்கள் இருக்குல்ல, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர், இதுலதான் ஏதாவது ஒன்று வினைமுற்றாக, குறிப்பு வினைமுற்றாக வரும். ஓகேங்களா? சோ அதைத்தான் இங்க கொடுத்திருப்பாங்க. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு
காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டக்கூடிய வினைமுற்றை குறிப்பு வினைமுற்று அப்படிம்பாங்க. அதாவது மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படிங்கும் பொழுது எழுதினால் இறந்த காலத்தை குறிப்பிடுகிறது. காலம் வெளிப்பட்டு விட்டது. செய்பவர் யார்? மாணவி. அதுவும் வெளிப்பட்டுருச்சு. அப்ப இந்த இடத்துல காலமும் செய்பவரும் வெளிப்படையாக தெரிகிறார்கள். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அது தெரிநிலை வினைமுற்றா இருக்கும். அதாவது இந்த ஆரணம் தெளிவாக தெரியும் போது அது தெரிநிலை வினைமுற்று. இதுல காலம் தெளிவாக தெரியுதா, ஆனா காலம் வெளிப்படையா தெரியாம செய்யறவங்க மட்டும் யாருன்னு வெளிப்படையா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதைத்தான் குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்றாங்க. இதுல 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு, இந்த 6 பொருள்கள்ல 6 பெயர்ல ஏதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு வரும். காலத்தை காட்டாது, ஆனா யாரு செய்யறாங்கிறத காட்டும். அப்படி வரக்கூடிய வினைமுற்றத்தான் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், மேம் இது எல்லாம் பெயர் சொல்லு சொல்லிட்டீங்க, ஆனா வினைமுற்றுன்னு சொல்றீங்க. வினைமுற்றுனா என்ன? ஒரு செயல் முடிவு பெற்றதை, அதாவது ஒரு வினையானது முடிவு பெற்றதை சொல்லக்கூடியதான் வினைமுற்றுன்னு சொன்னீங்க. பொருள் முற்று பெற்ற வினை சொல்லை முற்று வினை அல்லது வினை முற்றுன்னு சொன்னீங்க. இங்க எங்க மேம் வினை சொல் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். எல்லாமே பெயர் சொல் எப்படி மேம்? அதாவது ஒரு பொருள் முற்று பெற்ற வினை சொல்லைத்தான் வினை முற்றுங்கிறோம். ஆனா இங்க எல்லாமே பெயர் சொல்லா வரும் அப்படின்னா வினை சொல்லே இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த இடத்துல வினை சொல்லானது குறிப்பால் உணர்த்தப்படும். வெளிப்படையாக தெரியாது, ஆனா குறிப்பால் வெளிப்படுத்தப்படும். ஓகேங்களா? சோ அதுதான். இப்போ எடுத்துக்காட்டா பாருங்க, பொன்னன். பொன்னன் அப்படிங்கிறது ஒரு பொருட்பெயர். ஏன்னா பொன் அப்படிங்கிறது என்னது? ஒரு பொருள். அப்ப இது ஒரு பொருட்பெயர் தானே. அப்ப பொருட்பெயர் இது வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பொன்னன்கிறது விரித்த சொல்லுங்க. பொன்னன் யார் சொல்லுவோம்? பொன்னை உடையவனை பொன்னன் அப்படிம்போம். அப்ப பொன்னை வைத்திருக்கிறான், அதனாலதான் அவன் என்னன்னு சொல்லுவோம்? பொன்னன் அப்படிம்போம். சோ இந்த இடத்துல இந்த வைத்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த வினை, வைத்திரு அப்படிங்கிறது வினை. அப்ப வைத்திருக்கிறான் அப்படிங்கிறது வினைமுற்று. அந்த வினைமுற்று நம்மளுக்கு குறிப்பால் தான் உணர்த்தப்படுகிறது. ஓகேங்களா? சோ அதனாலதான் இது குறிப்பு வினைமுற்று. அதுலயும் இந்த இவங்க சொன்ன கண்டிஷன்ஸ் வந்துருச்சா? இந்த பெயர் சொல்ல 6ல ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பால் உணர்த்தக்கூடியது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். பொன்னன் அப்படின்னா பொன்னை உடையவன், பொன்னை வைத்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப பொருளை அடிப்படையாக கொண்டு, பொன்னன் அப்படின்னு சொல்லும் போது காலம் வெளிப்படல, அப்ப காலம் தெரியல. அப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் யார் செய்பவன்? யார்? பொன்னன், ஒரு நபர். ஓகேங்களா? அத வெளிப்படையா காட்டக்கூடிய வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. அப்ப பொன்னன்கிறது ஒரு குறிப்பு வினைமுற்று. இந்த இடத்துல வினை சொல்லும் குறிப்பால் தான் உணர்த்தப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க கேட்கலாம், வினை சொல் அதாவது பொருள் முற்று பெற்ற ஒரு வினை சொல்லைத்தான் வினை முற்றும்பீங்க. இந்த இடத்துல எல்லாமே பெயர் சொல்ல அமையும் பொழுது இது எப்படி இது வினை முற்றாகும் அப்படின்னு கேட்பீங்க. சோ அதற்கான பதில் என்னன்னா, இந்த இடத்துல அந்த வினை சொல்லுமே குறிப்பால் உணர்த்தப்படுகிறது அப்படிங்கறதுதான். இப்ப பொன்னன் அப்படின்னா பொன்னை உடையவன், அதாவது பொன்னை வைத்திருக்கிறான், அவனைத்தான் பொன்னன். பொண்ணை வச்சிருக்கவனதான் என்னன்னு சொல்லுவோம்? பொன்ன தங்கம். தங்கத்தை வச்சிருக்கவனதான் பொன்னன்போம். அப்ப பொன்னை வைத்திருக்கிறான். அப்ப வைத்திருக்கிறான்ங்கிறது இந்த இடத்துல வினைமுற்று, அது குறிப்பால் உணர்த்தப்படுகிறது. அதே மாதிரி இந்த பொன்னன்னு சொல்லும் பொழுது எனக்கு காலம் வெளிப்படையாக தெரியவில்லை, ஆனால் வைத்திருக்கக்கூடிய அந்த நபரை மட்டும் எனக்கு வெளிப்படையாக தெரிகிறது. ஓகேங்களா? சோ இதுதான். அடுத்தது தென்னாட்டார். தென்னாட்டார் அப்படின்னா என்னன்னா தென் பகுதியில இருக்கக்கூடிய, தென் பகுதியில் வாழ்பவர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப தென்னாட்டில் வசிக்கின்றான் அப்படின்னு சொல்லலாமா? தென்னாட்டில் வசிக்கின்றவன், தென்னாட்டில் வசிக்கிறார் அல்லது தென்னாட்டில் வசிக்கிறான் அப்படி சொல்லலாமா? இதுல வசிக்கிறான் அப்படிங்கிறது வினைமுற்று, குறிப்பால் உணர்த்தப்படுகிறது. அப்ப தென்னாட்டில் வசிக்கிறான் அப்படிங்கிறவனத்தான் தென்னாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குறிப்பால் வினை சொல்லானது வினைமுற்றானது தெரியப்படுத்தப்படுகிறது. அதனால இது குறிப்பு வினைமுற்று. இதுலயும் தென்னாட்டார் அப்படிங்கும் பொழுது காலம் எனக்கு தெரியல. தென்னாட்டார்னு சொல்லும் போது இதுல நிகழ்காலமா இறந்த காலமா எதிர்காலமாங்கிறது எனக்கு வெளிப்படல, காலம் வெளிப்படையாக தெரியவில்லை. ஆனால் செய்யக்கூடிய அந்த நபர், யாரோ ஒரு நபர் இருக்காங்கிறது மட்டும் எனக்கு வெளிப்படையா தெரியுது. அடுத்தது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்று ஒன்றனை அடிப்படையாக கொண்டு வரணும். அப்ப இந்த இடத்துல தென்னாடு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடு, அப்ப ஒரு இடத்தை குறிப்பிட்டு அடிப்படையாக கொண்டு வருது. அப்ப இது ஒரு குறிப்பு வினைமுற்று. ஓகேங்களா? இந்த இடப்பெயர் தென்னாட்டார் அப்படிங்கிறது ஒரு இடப்பெயர் தான். இந்த இடப்பெயர் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பு வினைமுற்று. நான் முன்னாடி சொன்னதுதான், இந்த பெயர் சொல்ல 6 வகைப்படும். அந்த 6 வகை பெயர் சொல்கள் தான் வினைமுற்றாக இடம்பெறும். அந்த 6 வகையில ஏதாவது ஒரு சொல் தான் வினைமுற்றாக இடம்பெறும். அந்த 6 வகை சொற்கள்ல
காலத்தை காட்டாமல் எல்லா பெயர் சொல்லும் வந்து இதுவா வந்துருமா, வினைமுற்றா வந்துருமானா கிடையாது. அந்த 6 பெயர் சொற்கள்ல காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்யும் நபரை மட்டும் காட்டக்கூடியது மட்டும்தான் வினைமுற்றுன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஆனா குறிப்பு இதை எப்படி சொல்லலாம், குறிப்பு வினைமுற்று அனைத்தும் பெயர் சொல்லாக அமையும். ஆனா அனைத்து பெயர் சொல்லும் குறிப்பு வினைமுற்று ஆகாது. ஏன்னா பெயர் சொல்லாக வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் என்ன பண்ணும், செய்யக்கூடிய நபரை மட்டும் வெளிப்படையாக காட்டக்கூடிய வினைமுற்றத்தான் குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. அடுத்து காலத்தை அடிப்படையாக கொண்ட ஒன்று கொடுத்திருக்காங்க. ஆதிரையான். ஆதி அப்படின்னா என்னன்னா தொடக்கம்னு அர்த்தம். அப்ப ஒரு செயல் தொடங்கக்கூடிய காலத்தை குறிப்பிடுதா, அதனாலதான் இது காலப்பெயர்னு சொல்லுவாங்க. அப்ப முதல் திரை, ஆதிரை, திரைனா என்னன்னா தலைவன் அர்த்தம். அப்ப ஆதிரையான் அப்படின்னா என்ன பொருள்னா முதலில் தலைவனாக அறியப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? முதலில் தலைவனாக அறியப்பட்டான். அப்போ இந்த இடத்துல முதலில் தலைவனாக அறியப்பட்டான். ஆதிரையான் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு காலம் வெளிப்படையாக தெரியவில்லை, ஆனால் ஏதோ ஒரு நபரை வெளிப்படையாக காட்டுகிறது. அப்படிங்கிறது வந்து ஆதி அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, சாரி, ஆதி இறைன்னு ஒரு, ஓகேங்களா, இறைனா தான் தலைவன், ஆதி இறையான். சோ அப்படிங்கும் போது இந்த ஆதிங்கிறது காலத்தை குறிக்கிடக்கூடியது. காலம்னா நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்தை குறிக்கல. அந்த நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த மூன்றனை குறித்தால்தான் இந்த இடத்துல காலத்தை வெளிப்படையா காட்டுதுன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? இது என்னன்னா ஒரு செயல் தொடங்கக்கூடிய காலம், முடியக்கூடிய காலத்தை குறிப்பிடுவது வந்து காலப்பெயர்ல வந்து. ஓகேங்களா? அப்ப இது காலத்தை, காலப்பெயர். இந்த காலப்பெயர்ல என்ன காலமானது வெளிப்படையா தெரியல, அதாவது நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமாங்கிறது வெளிப்படையா தெரியல. ஆனா ஏதோ ஒரு நபர் செய்கிறார், அது மட்டும் வெளிப்படையா தெரியுது. அதனால இது வந்து ஒரு கால பெயர், அதனால இது ஒரு குறிப்பு வினைமுற்று. ஓகேங்களா? அடுத்தது கண்ணன். கண்ணன் அப்படின்னா என்னன்னு அர்த்தம், கண்ணை வைத்திருப்பவன், கண்ணை கொண்டிருப்பவன், கண்ணை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை விரித்து பார்க்கும் பொழுதுதான் எனக்கு இது ஒரு வினைமுற்று அப்படிங்கறதே எனக்கு வெளிப்படையா தெரியுது. அதாவது கண்ணை உடையவன் அப்படின்றான், அப்ப கண் அவன்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? கண்ணை கொண்டிருக்கிறான் அப்படிங்கும் போது நிகழ்காலத்துல அவன்கிட்ட கண் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப நிகழ்காலம்ங்கிறது குறிப்பால் தான் உணர்த்துகிறது. வெளிப்படையாக கண்ணன் சொல்லும் போது காலத்தை உணர்த்தவில்லை, ஆனால் ஏதோ ஒரு நபரை உணர்த்துகிறது. இதுல பெயர் சொற்கள்ல 6 இடங்கள்ல சினையை முதன்மையாக கொண்டு இது அமைகிறது. கண் அப்படிங்கிறது வந்து உறுப்பு, சினைனா உறுப்புன்னு அர்த்தம். அப்போ ஒரு உறுப்பை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டி வருகிறது இந்த கண்ணன் அப்படிங்கிற சொல். அப்ப இது ஒரு குறிப்பு வினை முற்று. ஓகேங்களா? அடுத்தது கரியன் அப்படிங்கும் பொழுது, கரி அப்படின்னா கருமையான நிறத்தை கொண்டவன் அர்த்தம். அப்ப கருமை அப்படிங்கிறது ஒருவருடைய பண்பை குறிக்கக்கூடியது, குணத்தை குறிக்கக்கூடியது. அப்ப குணத்தை அடிப்படையாக கொண்டு கரியன்னு சொல்லும் போது நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமான்னு எனக்கு வெளிப்படையா தெரியல. அப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் ஒரு நபரை குறிப்பிட்டு வருகிறது. அதனால் இது குறிப்பு வினைமுற்று எனப்படும். இந்த டெபினிஷன் படி இது வினைமுற்றுலாம். இப்ப நீங்க கேட்கலாம், வினை சொல்லே இல்லையே, ஆனா கரியன் அப்படிங்கிறது கருமையான நிறத்தில் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். சோ இருக்கிறான்ங்கிறது ஒரு வினைமுற்று. அப்ப குறிப்பால் அந்த வினைமுற்றை நம்மளுக்கு தெரியப்படுத்துது. ஓகேங்களா? அடுத்தது தொழில் அப்படிங்கும் போது எழுத்தன். எழுத்தன் அப்படின்னா என்னது, எழுதும் தொழிலை செய்கிறான்னு அர்த்தம். ஆனா இதை முழுமையா நம்மளுக்கு தெளிவுபடுத்தல. எழுதும் தொழிலை செய்கிறான் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நிகழ்காலத்தை குறிக்குது, செய்பவர் யாரு, என்ன தொழில் செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஆனா இங்க எழுதன் அப்படிங்கும் போது, எழுத்தன் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு தொழிலை அடிப்படையாக கொண்டு தொடங்குதுங்கிறது, எழுத்து அப்படி எழுதுதல் அப்படிங்கிற தொழிலை அடிப்படையாக கொண்டு தொடங்குதுங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா காலம் எனக்கு வெளிப்படையா தெரியல, ஒரு நபரை வெளிப்படையாக குறிப்பிடுது. அப்ப இது ஒரு குறிப்பு வினைமுற்று அப்படின்னு என்னால தெளிவா சொல்ல முடியும். ஓகேங்களா? ஆனா இதை விரித்து பார்க்கும் பொழுதுதான் காலம் வெளிப்படையாக தெரியும். ஓகேங்களா? சோ இப்ப இந்த இடத்துல எழுத்தன் அப்படிங்கிறது காலம் வெளிப்படையாக தெரியவில்லை, ஆனால் குறிப்பால் உணர்த்தப்படுகிறது. எப்படி மேம் குறிப்பால் உணர்த்தப்படுகிறதுனா, எழுதும் தொழிலை செய்கிறான், அதனாலதான் அவன் எழுத்தன். செய்கிறான் அப்படின்னா நிகழ்காலம், குறிப்பால் உணர்த்தப்படுகிறது. அப்ப செய்கிறான், செய்தல்ங்கிறது ஒரு வினை. அப்ப செய்கிறான்ங்கிறது ஒரு வினை முற்று, அதுவும் குறிப்பால் இந்த இடத்துல உணர்த்தப்படுகிறது. புரியுதுங்களா? சோ அடுத்தது தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இதை தவிர்த்து இன்னும் 2 வினைமுற்று இருக்கு. ஒண்ணு ஏவல் வினைமுற்று, இன்னொன்னு வியங்கோல் வினைமுற்று. இதெல்லாம் எளிதாக புரியும்.
ஓகேங்களா? சோ அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த 6ம் வெளிப்படையாக தெரியும். அப்படி தெரிந்து வந்துச்சு அப்படின்னா அது தெரிநிலை வினைமுற்று. யாரு செய்யறான், எதை கொண்டு செய்யறான், எங்க செய்யறான், எப்ப என்ன செய்யறான், எந்த காலத்துல செய்யறான், நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமா, அது மூலியமா விளைபொருள் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா அது தெரிநிலை வினைமுற்று. இதுவே யாரு செய்யறாங்கன்னு மட்டும் தெரியுது அண்ட் காலம் வெளிப்படையா தெரியல. அதே மாதிரி பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய 6 பெயர்கள்ல ஏதாவது ஒன்றன் பெயரை அடிப்படையாக கொண்டு வருது அப்படின்னா அது வந்து குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வினைச்சொல் இடம்பெறலையேன்னு உங்களுக்கு தோணலாம். பொன்னன், தென்னாட்டார், ஆதிரையான், கண்ணன், கரியன், எழுத்தன் ஆகிய அனைத்தும் பெயர் சொல் தானே. ஒரு பொருள் முற்று பெற்ற வினை சொல்லத்தான வினைமுற்றுன்னு சொல்லுவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இந்த இடத்துல குறிப்பால் வினைமுற்றானது வெளிப்படும். ஓகேங்களா? சோ அதுதான். அப்ப பொன்னன் அப்படின்னா பொன்னை வைத்திருக்கிறான், வைத்திருக்கிறான்ங்கிறது வினைமுற்று. அப்ப குறிப்பால் நம்மளுக்கு உணர்த்தப்படுகிறது. அப்ப பொன்னை உடையவனைத்தான் பொன்னன்னு சொல்லுவோம். பொன்னை வைத்திருப்பவனைத்தான் பொன்னன். அப்போ இதற்கான பொருள் விரித்து பார்க்கும் பொழுதுதான் நம்மளுக்கு புரியும். அப்ப இந்த இடத்துல குறிப்பால் தான் நமக்கு இத உணர்த்துறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஏவல் வினைமுற்று அப்படின்னா என்னன்னா ஒரு செயலை செய்யுமாறு இன்னொருத்தங்களுக்கு சொல்லக்கூடியதான் வந்து ஏவல். அதாவது நான் வந்து இப்ப உங்ககிட்ட இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்ல, அதுதான் ஏவல். ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுவதை ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாடம் படி, கடைக்கு போ அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இது எல்லாமே ஒருத்தங்களை போய் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். பாடத்தை படி அப்படின்றமா, அடுத்தது கடைக்கு போ, இதை செய் அப்படின்னு ஒருத்தங்களை கட்டளை இடுறோம். சோ இப்ப இதைத்தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏவல் வினைமுற்று. இதுல படி, போ இதெல்லாம் தான் வினைமுற்று. ஓகேங்களா? இப்ப நீங்க கேட்கலாம், மேம் படி போலாம் வினை சொல் தானே, இந்த இடத்துல முற்று பெற்றுடுச்சா அப்படின்னா ஆமா, பொருள் முற்று பெற்றுடுச்சுல. பாடம் படின்னு சொன்ன உடனே அந்த தொடருக்கான பொருள் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல. அப்போ ஒரு வினைச்சொல் பொருள் முற்று பெற்று வந்தாலே அது வினைமுற்றுதான். ஓகேங்களா? இந்த இதை பொறுத்த வரைக்கும் படி, போ ஆகியவை வினைமுற்றுக்கள். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இன்னும் எளிதா புரியறதுக்காக நான் இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன். குழந்தைகளே பாடம் படியுங்கள். இதுல படியுங்கள் அப்படிங்கிறது என்னது? வினைமுற்று. ஏன்னா படின்னு வந்தா அது வினைச்சொல். அந்த வினைச்சொல் அந்த பொருளை முழுமையாக வெளிப்படுத்தி விட்டது. அதனால் இது வினைமுற்று. படியுங்கள் அப்படின்னா அந்த செயலை என்ன பண்ணணுங்கிறது முழுமையா, இந்த செயல் முற்று பெற்று விட்டது. முற்று பெற்று விட்டதுன்னா செயல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. செயலுடைய பொருள் முழுமையாக நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? படியுங்கள் அப்படின்னா படிக்கணும் அப்படிங்கிற அந்த பொருள் நம்மளுக்கு முழுமையா தெரியுது. சோ அதனால இது வினைமுற்றாக எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்தது குழந்தைகளை படியுங்கள் அப்படிங்கும்போது நான் படிக்கல, குழந்தைங்களை படிக்க சொல்றேன். அப்ப ஒரு ஏவல். அப்ப இது ஏவல் வினைமுற்று. கவிதா பாடம் படி, கவிதாவை நான் சொல்றேன் பாடத்தை படி அப்படின்னு. அப்ப இங்க ஒரு ஏவல், ஒரு கட்டளை இடுகிறேன். அப்ப அது ஏவல். அது செயல் எனக்கு முழுமையாக முற்று பெறுது. செயல் முற்று பெறுதுன்னா அந்த செயலுடைய பொருள் முழுமையாக முற்று பெறுது. அதனால இது வந்து ஏவல் வினை முற்று. ஓகேங்களா? சோ இப்ப பாடம் படி, கடைக்கு போ ஆகிய தொடர்கள்ல ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடப்படுகிறது. இந்த மாதிரி தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடிய வினைமுற்றத்தான் ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏவல் வினைமுற்று ஒருமையிலையும் வரும், பன்மையிலையும் வரும். அதற்கான எடுத்துக்காட்டுதான் இது. பாடம் படினா யாரும் ஒரு நபரை நம்ம சொல்றோம். அதுவே குழந்தைகளே பாடம் படியுங்கள் அப்படின்னா அது பன்மையில சொல்றோம், பல பேரை சொல்றோம். ஓகேங்களா? அப்ப பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கம். ஏன்னா முன்னாடி எல்லாம் கவிதா எழுது அப்படின்னு சொன்னோம்னா அது ஏவல் வினைமுற்று, ஒருமையில வருது. அதுவே கவிதா எழுதுமின் அப்படின்னு சொல்றோம்னா கவிதா எழுதுமின்னு சொல்லக்கூடாது. குழந்தைகளை எழுதுமின் அப்படின்னா குழந்தைகளை எழுதுங்கள் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப எழுதுமின் அப்படிங்கிறது பன்மை விகுதி. சோ இந்த இது வந்துட்டு நம்மளுக்கு இப்ப இந்த காலத்துல நம்ம இந்த வழக்கத்தை நம்ம கொண்டு இருக்கல. எழுதுங்கள் அப்படிங்கறத பழகிட்டோம். படியுங்கள், படிமின் அப்படின்னு சொல்றது, படியுங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இதான். அப்ப ஒரு செயலை செய்யுமாறு பிறரை ஏவுவது ஏவல். அப்புறம் அந்த செயலை செய்யுமாறு ஏவக்கூடிய வினைமுற்றத்தான் ஏவல் வினைமுற்று அப்படின்றோம். பாடம் படி ஒருமையில் அமையக்கூடிய ஏவல் வினைமுற்று. இதுவே குழந்தைகளே பாடம் படியுங்கள், எழுதுங்கள் அப்படிங்கிறது பன்மையில் அமையக்கூடிய ஏவல் வினைமுற்று. வினைமுற்று அப்படிங்கிறது ஒரு செயல் நடந்து முடிந்ததை குறிப்பது கிடையாது. ஒரு வினை ஒரு முற்று பொருளை தருவதுதான் வினைமுற்று. நிறைய பேருக்கு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா ஒரு செயல் செஞ்சு முடிஞ்சுதான் அது வந்து வினைமுற்று அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. ஒரு செயல் முற்று பெறுவது வினைமுற்று கிடையாது. ஒரு செயலுக்கான பொருள் முழுமையாக, அந்த தொடருக்கான பொருள் முழுமையாக தெரியுது அப்படின்னா அதைத்தான் வந்து வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. இப்ப பாடம் படியுங்கள்
அப்படின்னா என்ன பண்ணணுங்கிற பொருள் எனக்கு முழுமையா தெரியுது, அதனால இது வினைமுற்று. ஓகேங்களா? அடுத்தது இப்போ நான் இது கூட கேக்குறேன், கண்ணன் எழுதுவான் அப்படின்றனா, இப்ப எழுதுவான் அப்படிங்கிறது வினைமுற்று. ஆனா எழுதுவான்னா என்னது? எதிர்காலத்துல எழுதுவான்னு அர்த்தம். அப்போ ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிற அந்த பொருள் எனக்கு முழுமையா இந்த இடத்துல தெரியுதே தவிர அந்த செயல் இப்பயே முடியல, எதிர்காலத்துலதான் நடக்க போகுது. பட் ஆனா அந்த செயலுடைய பொருள் எனக்கு முழுமையா தெரியுது. கண்ணன் எழுதுவான்னா ஓகே, ஃபியூச்சர்ல அவன் எழுதுவான், பொருள் எனக்கு தெளிவா தெரியுது. அப்ப பொருள் தெளிவாக தெரியக்கூடியதுதான் வினைமுற்று. ஓகேங்களா? அந்த செயலே முடிஞ்சிருச்சுன்னா வினைமுற்றுலாம் கிடையாது. ஒரு செயலின் பொருள் முழுமையாக வெளிப்படுவது வினைமுற்று எனப்படும். அடுத்தது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுங்கிறது வாழ்த்துக்கள், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்ல வரக்கூடியதுதான் வினைமுற்றுதான் வியங்கோல் வினைமுற்று. இவ்வினைமுற்று இரு திணைகளையும், உயர்திணை, அஃறிணை 5 பால்களையும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் 3 இடங்களையும் தன்மை, முன்னிலை, படர்க்கையை காட்டும். இதன் விகுதிகள் எப்படி இருக்கும்னா கா, இய, இயர், அள் அப்படின்னு இருக்கும். சோ இந்த 4 விகுதிகள் பெற்று வந்தால் மட்டும்தான் அது வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். இந்த வியங்கோல் வினைமுற்று எல்லாமே ஒண்ணு வாழ்த்துறதா அமையும், இல்லைன்னா திட்டுறதா அமையும், இல்லைன்னா விதித்தலா அமையும், இல்லைன்னா வேண்டல், ஒருத்தவங்கிட்ட வேண்டி கேட்கறதா அமையும். எடுத்துக்காட்டா வாழ்க, வாழ்கங்கிறது என்னது? வாழ்த்துறது. அப்ப வாழ்க அப்படிங்கிற விகுதி கொண்டு அமைதா. சோ அப்ப இது வியங்கோல் வினைமுற்று. இதுவே ஒழிக அப்படின்னா என்ன பண்றோம்? திட்டுறோம். சோ அப்ப ஒழிக அப்படிங்கும்போது வைதல் அப்படிங்கிற அடிப்படையில வரக்கூடிய பொருளில் வரக்கூடிய ஒரு வினைமுற்று. காங்கிறது விகுதியா அமையுது. சோ அதனால இது வியங்கோல் வினைமுற்று. அடுத்தது வாலியர். வாலியர் அப்படின்னா இதுவும் அர், இயர், வாலியர், இயர் அப்படின்னு முடியுதா? வால் கூட்டல் இயர், வாலியர்னு வரும். அப்ப இயர் அப்படிங்கிற விகுதி பெற்று வருது. வாரல் அப்படிங்கும் போது அல் அப்படிங்கிற விகுதி பெற்று வருது. அப்ப கா, இய, இயர், அல் ஆகிய விகுதி பெற்று வந்துச்சு அப்படின்னா அது என்னது? வியங்கோல் வினை முற்று. ஓகேங்களா? சோ அடுத்தது ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னன்னு கொடுத்திருக்காங்க. ஏவல் வினைமுற்று நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுவோம், அதுதான் ஏவல் வினைமுற்று. அப்ப முன்னாடி இருக்கவன் செய்யணும், அப்ப முன்னிலையில மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஆனா வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது இரு திணை, ஐம்பால், மூவிடங்கள், தன்மை, முன்னிலை, படர்க்கை எல்லா இடத்துலயும் பொதுவாய் வரும். வெளிப்படையா இதுதான் வராது, எல்லாத்துக்கும் பொதுவா வரும். ஓகேங்களா? அடுத்தது ஒருமை பன்மை வேறுபாடு ஏவல் வினைமுற்றுல தெரியும். கவிதா படி, குழந்தைகளை படியுங்கள், ஒருமை பன்மை வேறுபாடு தெரியும். ஆனா வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கறதுல ஒருமை பன்மை வேறுபாடுங்கிறது இருக்காது. ஒரு நபரை குறிப்பிடுறாங்களா இல்ல பல பேரு குறிப்பிடுறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஓகேங்களா? அடுத்தது கட்டளை பொருள்ல வரும். ஏவல்னாவே கட்டளை பொருள் தான். ஆனா வியங்கோல் வினைமுற்றுங்கிறது வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்ல வரும். ஏவல் வினைமுற்றுக்கு விகுதி பெற்றும் வரலாம், பெறாமலும் வரலாம். அதாவது இப்ப கவிதா படி, பாடம் படிங்கிறோம். படிங்கிறது வெறும் வினைச்சொல் தான். ஆனா இது வினைமுற்றுன்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல விகுதி எதுவும் இடம்பெறவில்லை, வேர்ச்சொல் அப்படியே வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனா படியுங்கள் அப்படிங்கும் போது படியுங்கள் கல் அப்படிங்கிற விகுதி பெற்று வருது. அப்போ ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் வரலாம், விகுதி பெறாமல் கூட வரலாம். ஓகேங்களா? ஆனா வியங்கோல் வினைமுற்று எப்போதும் விகுதி பெற்றே வரும். ஓகேங்களா? அடுத்தது விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இயர், அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்குல இல்ல. இந்த 4 இதுல இயல், இயர், அல் ஆகியவை தற்கால வழக்கத்துல இல்ல. ஆனா செயல்ல மட்டும்தான் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க. சோ இவ்வளவுதான். அப்ப வினைமுற்று அப்படின்னா என்னது? ஒரு ரீகால் ஃபாஸ்டா சொல்லுங்க. வினைச்சொல் அப்படின்னா ஒரு செயலை குறிக்கக்கூடியது வினை. அப்ப அந்த சொல்லத்தான் வினைச்சொல் அப்படிம்போம். இந்த வினைச்சொற்கள் பொருள் முழுமை பெற்று வந்துருச்சு அப்படின்னா அதை வினைமுற்றுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸ் படிக்கும் போது அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் எனக்கு முழுமையா புரிஞ்சிடுச்சு அப்படின்னா, கவிதா எழுதி அப்படின்னா முழுமையா புரியல, அதுவே கவிதா எழுதினால் முழுமையா புரிஞ்சிச்சா? அப்ப அந்த செயல் எழுதின்னு வரும்பொழுது, அந்த வினைச்சொல் எழுதின்னு வரும்போது எனக்கு பொருள் வரல, அதுவே எழுதினால்ங்கும் போது எனக்கு பொருள் விளங்கிருச்சு. அப்ப பொருள் முற்று பெற்ற ஒரு வினைச்சொல்லைத்தான் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வினைமுற்றை பெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றுன்னு 2ஆ பிரிப்பாங்க. பெருநிலை வினைமுற்று அப்படின்னா அந்த செயலை யார் செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, எதை கொண்டு செய்யறாங்க அப்படிங்கிற இந்த 6 வகையான செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6னையும் கொண்டு வெளிப்படையாக காட்டக்கூடியது பெருநிலை வினைமுற்று. அதுவே இந்த மாதிரி யாரு செய்யறாங்கிறத காட்டும், ஆனா
எந்த காலத்துல செய்யறாங்கிறத வெளிப்படையா காட்டாமல் வரக்கூடியத குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லலாம். இந்த குறிப்பு வினைமுற்று எல்லாமே பெயர் சொல்லா அமையும். அப்ப பெயர் சொற்கள் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர்னு இந்த 6 வகையான பொருட்பெயர்கள்ல எதா வேணாலும் குறிப்பு வினைமுற்று இடம்பெறும். எடுத்துக்காட்டா பொருளை அடிப்படையாக கொண்டு வந்துச்சு அப்படின்னா அது பொருளை அடிப்படையாக கொண்டும் குறிப்பு வினைமுற்றுகள் இடம்பெறும். எடுத்துக்காட்டா பொன்னன் சொல்லலாம். இந்த பொன்னன் அப்படிங்கும் போது இது காலத்தை வெளிப்படையா காட்டல, ஆனா எது ஒரு நபரை காட்டுது. பொன் அப்படிங்கிற பொருளை அடிப்படையாக கொண்டு வந்திருக்கு. சோ அப்ப இது ஒரு குறிப்பு வினைமுற்று. ஆனா இந்த பொன்னன் அப்படிங்கிற இந்த சொல்லை நம்ம பிரித்து எழுதும் பொழுது பொன்னை வைத்திருப்பவன் அப்படின்னு பொருள். சோ இதுல பொன்னை வைத்திருக்கிறான் அப்படிங்கும் போது நிகழ்காலத்தில் அவரிடம் பொன் உள்ளது. அப்ப காலத்தை குறிப்பால் இந்த இடத்துல உணர்த்துது, வெளிப்படையா உணர்த்தல. பொன்னன் அப்படின்னா பொன்னை வைத்திருக்கிறான்னு அர்த்தம். அப்ப நிகழ்காலத்துல அவங்ககிட்ட பொருள் இருக்கு அப்படின்னு அர்த்தம், பொன் இருக்குன்னு அர்த்தம். அப்ப குறிப்பால் காலத்தை உணர்த்தும், வெளிப்படையாக காலத்தை உணர்த்தாது. ஓகேங்களா? அடுத்தது குறிப்பால் அவனுடைய வினை வைத்திருக்கிறான், வைத்திருத்தல், அப்படி வைத்திரு அப்படிங்கிறது வினை. அந்த வினையும் குறிப்பால் நம்மளுக்கு வெளிப்படுத்துது. சோ இதைத்தான் குறிப்பு வினைமுற்றுன்றோம். ஏவல் வினைமுற்று அப்படின்னா ஒருவரை செய்யுமாறு ஏவுதல், கட்டளையிடுதல் தான் ஏவல். சோ இது ஒருமையிலும் வரும், பன்மையிலும் வரும். அடுத்தது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா வாழ்தல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்கள்ல க, இய, இயர், அல் ஆகிய விகுதி பெற்று வரக்கூடியதான் வியங்கோல் வினைமுற்று. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு மாடு வயலில் புல் மேய்ந்தது அப்படின்றோம். இந்த தொடர்ல வந்த வினைமுற்று எது அப்படின்னா மேய்ந்தது. இங்க மாடு வயலில் புல்லை மேய்ந்ததுன்னு இருக்கா, இதுல எது வினைச்சொல்? மேய்ந்ததுங்கிறதா வினைச்சொல். இந்த வினைச்சொல்லுடைய பொருள் முழுமையா வெளிப்பட்டுருச்சா, அப்ப அதுதான் வினைமுற்று. அப்ப மேய்ந்ததுங்கிறதா வினைமுற்று. அடுத்தது பின்வருவனவற்றில் இறந்த கால வினைமுற்று எதுன்னு கேக்குறாங்க. பாஸ்ட். அப்ப படித்தான்ங்கிறது பாஸ்ட், நடக்கிறான் நிகழ்காலம், உண்பான் எதிர்காலம், ஓடாது எதிர்காலம். ஓகேங்களா? அடுத்தது பின்வருவனவற்றில் ஏவல் வினைமுற்று சொல் எது அப்படின்னா ஓடு அப்படிங்கிறது ஏவல். ஓகேங்களா? கவிதா ஓடு அப்படிம்போம். அப்ப ஓடுங்கிறது வினைமுற்று. க, க, இய அப்படின்னு வந்துச்சுன்னா இது வியங்கோல் வினைமுற்று. அடுத்தது மொழியை ஆள்வோம் பகுதி. இதுல நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொடர் வகைகள் இருக்கு. இதுல இதையும் சேர்த்து பாத்துக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கலாம். உங்களுக்கு தமிழ்ல இல்ல, ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்ல இதெல்லாம் கேட்கலாம். உலக ஈரநில நாள் அப்படிங்கிறது February 2, உலக ஓசோன் நாள் September 16, உலக இயற்கை நாள் October 3, உலக வனவிலங்கு நாள் October 6. நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது இதுதான். சோ புக்லயே கொடுத்திருக்காங்க, பாத்துக்கோங்க. வேர்ல்டு வைல்ட் லைஃப் வைல்ட் அனிமல் டே அப்படிங்கிறது October 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் October 5. இதெல்லாம் பாத்துக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஆனது. ஆனா உங்களுக்கு தமிழ்ல இருக்கு. ஓகேங்களா? தொடர் வகைகள். தொடர்களை பொருளின் அடிப்படையா 4 வகையா பிரிப்பாங்க. ஒரு செய்தியை தெளிவா கூறுற மாதிரி அமையக்கூடிய தொடர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செய்தி தொடர். இப்ப கரிகாலன் கல்லணையை கட்டினான்னு உங்ககிட்ட சொல்றீங்கன்னா இது ஒரு செய்தி தான். இதுல ஒரு கொஸ்டினோ ஏதாவது ஒரு உங்ககிட்ட எதையாவது ஒண்ணு வேண்டியோ அல்லது வாழ்த்தியோ கேட்கலாம். ஒரு செய்தி சொல்றாங்க, யார் இந்த அணையை கட்டினாங்க அப்படின்னா கரிகாலன் இந்த அணையை கட்டினார். அப்ப இது ஒரு செய்தி. அப்ப இது செய்தி தொடர் அப்படிம்பாங்க. இதுவே ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்காக ஒருவரிடம் வினவுவது வினாத்தொடர். ஓகேங்களா? ஒருவரிடம் ஒன்றினை வினவுவதாக அமையக்கூடிய தொடர் வினாத்தொடர். இப்ப சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்றோம். அப்ப இது வினாத்தொடர். ஓகேங்களா? அதுவே விளைவு தொடர் அப்படிங்கிறது என்னன்னா ஏவல், வேண்டுதல், வாழ்தல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருளில் வரும் தொடர் விளைவு தொடர் ஆகும். அதாவது தொடர்கள் பல்வேறு வகையில பிரிப்பாங்க. இந்த இடத்துல பொருளின் அடிப்படையில 4ஆ பிரிக்கிறாங்க. செய்தி, வினா, விளைவு, அடுத்தது உணர்ச்சி அப்படின்னுட்டு. இதுல விளைவு தொடர் அப்படிங்கிறது என்னன்னா ஏவல் பொருள். ஏவல் பொருள்னா ஒரு விஷயத்த நீ செய்யணும் அப்படின்னு பிறருக்கு சொல்றது ஏவல். அதுவே வேண்டுதல் அப்படின்னா ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்ல, இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டு வாங்குறீங்க. சோ அது வேண்டுதல். அதுவே வாழ்த்துதல் அப்படின்னா ஒருத்தரை புகழ்தல், அது வாழ்த்துதல். வைதல் அப்படின்னா ஒருத்தரை திட்டுறது. ஓகேங்களா? இந்த 4 பொருள்ல வந்துச்சு அப்படின்னா அது விளைவு தொடர்னு சொல்லுவாங்க. இப்ப இளமையில் கல் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? இளமையிலே படிச்சுடு அப்படின்னு சொல்றோம். யாருக்கு சொல்லுவோம்? எதிர்கால தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லுவோம். அப்ப இது ஏவல். இளமையில் படி அப்படின்றோம். அப்ப அது ஒரு ஏவல். உன் திருக்குறள் நூலை தருக. என்கிட்ட திருக்குறள் புக் இல்ல, சோ இன்னொருத்தங்கிட்ட இருக்கு, அப்ப குடுன்னு கேக்குறோம். அது வேண்டுதல் பொருள்ல வரக்கூடியது. அப்ப இது ஒரு விளைவு தொடர். உழவு தொழில் வாழ்க அப்படிங்கிறோம். அப்ப என்ன பண்றோம்? வாழ்த்துறோம். வாழ்க அப்படின்னா வாழ்த்துதல்னு அர்த்தம். சோ அப்ப உழவு தொழில் வாழ்க, அப்ப வாழ்த்துதல் பொருள்ல வந்தாலும் அது விளைவு தொடர். அதுவே கல்லாமை ஒழிக, வைரம் இதனால இருக்கவே கூடாது, ஒளிஞ்சிடணும் அப்படின்னு. அப்ப வைரம் திட்டுறோம். சோ அப்ப அது
வைதல் பொருள்ல வர்றதுனால இதுவும் விளைவு தொடர் தான். அப்ப விளைவு தொடர் அப்படிங்கிறது ஏவல், வேண்டுதல், வாழ்தல், வைதல் ஆகிய பொருட்கள்ல வரும். ஓகேங்களா? அடுத்தது உணர்ச்சி தொடர் அப்படிங்கிறது ஓவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சி பொருட்களை உணர்த்துற மாதிரி வரக்கூடியதான் உணர்ச்சி தொடர். அடடா என் தங்கை பரிசு பெற்றாள் அப்படிங்கும் போது ஒரு சந்தோஷம், ஓகைனா மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப மகிழ்ச்சியில சொல்லக்கூடியது ஒரு உணர்ச்சி தொடர். மகிழ்ச்சிங்கிறது ஒரு உணர்ச்சி. அடுத்தது புலி வருகிறது, பயத்துல சொல்றது அச்சம். அடுத்தது பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அப்படின்றோம். அதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு, அந்த விஷயத்துடைய அவலத்தை குறித்து ஐயோ இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறோம் பாருங்க, அதுதான் அவலம். சோ அவல பொருள்ல வர்றதுனால இது ஒரு வினர்ச்சி தொடர். மலையின் உயரம்தான் என்ன அப்படின்றோம், இது ஒரு வியப்பு பொருள்ல வரும். அப்ப உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு இந்த பொருட்கள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து உணர்ச்சி தொடர். இதுல நிறுத்தற் குறியீடையும் சேர்த்து பாத்துக்கோங்க. இங்க வருதா, அடுத்தது என்ன இங்கேயும் வருது பாருங்க, ஒரே ஒன்று மட்டும் வரல. நிறைய பேர் என்ன நினைச்சிடறாங்க, அடடா என் தங்கை பரிசு பெற்றாலாம் கடைசியில மட்டும் வரும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா முதல்ல மட்டும் வரும்னு நினைக்கிறீங்க. ரெண்டு இடத்துலயும் வரும். அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் வகையை கண்டறிந்து எழுதுக. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிப்பீட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இது முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள், இது நம்மளுக்கு ஒரு செய்தியா தான் வருது. இப்ப இது செய்தி தொடர். கடமையை செய் அப்படின்னு இன்னொருத்தவங்கள என்ன பண்றோம், ஏவுறோம். அப்ப ஏவல் பொருள்ல வந்தாலே இது என்னது, விளைவு தொடர். பாரதியார் பாடல்கள் என் இனிமைதான் என்னே அப்படின்றோம். அப்ப உணர்ச்சி தொடர். ஆச்சரியக்குறி வந்திருக்கு பாருங்க. அடுத்தது நீ எத்தனை புத்தகங்கள் வைத்திருக்கிறாய், கொஸ்டின் கேட்கிறோம், வினா தொடர். ஓகேங்களா? அடுத்தது தொடர்களை மாற்றுக, இதுவும் உங்களுக்கு கேட்கலாம். நேற்று நம் ஊரில் மழை பெய்தது, இது வந்து ஒரு செய்தி தொடர். இந்த செய்தியை வந்து வினா தொடரா மாற்ற சொல்றாங்க. எப்படி மாற்றலாம், நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா அப்படின்னு கேட்கலாமா? சோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு விளைவு தொடரா மாற்றுக, வினா தொடரா மாற்றுக அப்படின்னு கேட்கலாம். சோ அதனால இந்த பகுதியும் தெளிவா பாத்துக்கோங்க. இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, காடு மிகவும் அழகானது, இது ஒரு செய்தி தான், ஒரு உணர்ச்சி எல்லாம் கிடையாது. காடு மிகவும் அழகானது ஒரு செய்தி. இந்த செய்தி தொடரை நீங்க உணர்ச்சி தொடரா மாத்தணும். உணர்ச்சினா ஒண்ணு சந்தோஷத்துல, இல்ல வியப்புல, அச்சத்துல, அவலத்துல கொண்டு வரலாம். சோ மிகவும் அழகானதுங்கும் போது அவலத்துல கொண்டு வர முடியாது, அச்சத்திலையும் கொண்டு வர முடியாது. அப்ப வியப்புல கொண்டு வரலாமா, என்னே காட்டின் அழகு அப்படின்னு கொண்டு வரலாமா? சோ அதுதான் என்னே காட்டின் அழகு அப்படின்லாம். அடுத்தது அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படின்றோம், இது ஒரு உணர்ச்சி தொடர். அந்தோ ஐயோ பூனையுடைய காலில் அடிபட்டுருச்சே அப்படிங்கிறோம், இதை செய்தி தொடரா மாத்தணும். அப்ப எப்படி மாத்தலாம், பூனையின் காலில் அடிபட்டு விட்டது, அவ்வளவுதான், இது ஒரு செய்தியா மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது அதிகாலையில் துயில் எழுவது நல்லது, இது ஒரு செய்தி தொடர். இத வந்து விளைவு தொடரா மாத்த சொல்றாங்க. அதிகாலையில் துயில் எழுவது நல்லது அப்படிங்கும் போது வாழ்த்துதலா இதை மாத்த முடியாது, வேண்டுதலாவும் நம்ம மாத்த முடியாது. ஆனா ஏவலா மாத்தலாம். அப்ப எப்படி மாத்தலாம், அதிகாலையில் துயில் எழு, காலையில சீக்கிரம் எந்திரிச்சிரு அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? அடுத்தது முகில்கள் திரண்டதால் மழை பெய்யும் அல்லவா, இது வந்து ஒரு வினாத்தொடர். இதை செய்தி தொடரா மாத்தணும் அப்படின்னா முகில்கள் திரண்டா மழை பெய்யும் அப்படிங்கிற செய்தி தொடர். அடுத்தது காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது, இது வினாத்தொடரா எப்படி மாத்துவீங்க, இங்க கொடுத்திருக்கிறது செய்தி தொடர், காட்டுல புலி நடமாட்டம் இருக்குங்கிறது ஒரு செய்தி. இப்ப வினாவா மாத்தணும்னா காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அடுத்தது இந்த உரிய வினைமுற்றுகளை கொண்டு நிரப்புக அப்படின்றாங்க. இதெல்லாம் இங்க கொடுத்திருக்கேன், இதற்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. இப்ப ஏதாவது ஒண்ணு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். பெண்பால் அப்படிங்கும் போது நட அப்படின்னா நடக்கிறாள் அப்படின்னு எழுதலாம், உண்ணா உண்பால், உறங்குனா உறங்கினாள் அப்படின்னு சொல்லலாம். இதுவே தன்மையில வரணும் அப்படின்னா நடக்கிறேன், நான் பண்றவனை குறிக்கணும். முன்னிலைனா நடக்கிறாய், முன்னாடி இருக்கவன் நீ நடக்கிறாய் அப்படின்னு வரணும். கடற்கைனா அவள் நடக்கிறாள் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இறந்த காலம்னா நான் நடந்தேன், நிகழ்காலம் அவர் நடக்கிறார், எதிர்காலம் அவன் நடப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது வினைமுற்றுக்குரிய வேர் சொல்ல எழுதுக. ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட பல கேள்விகள் இந்த பகுதியில இடம்பெற்றிருக்கு. நடக்கிறது அப்படிங்கிறதுல வேர்ச்சொல் எதுனா நட. ஓகேங்களா? அடுத்தது போனான் வேர்ச்சொல் எதுனா போ. சென்றான் அப்படிங்கறதுல வேர்ச்சொல் எதுனா செல் அப்படிங்கறதா வேர்ச்சொல். உறங்கினாள் அப்படிங்கறதுல வேர்ச்சொல் உறங்கு அப்படிங்கறதுதான் வேர்ச்சொல். நிறைய பேர் உர அப்படின்னு போட்டுறீங்க, உறங்கு அப்படின்னு வரும். வாலிய பொருள் வேர்ச்சொல் எதுனா வால். பேசினால் பேசுங்கிறது வேர்ச்சொல், நிறைய பேர் பேசின்னு போட்டுறீங்க, பேசிங்கிறது வரக்கூடாது. அடுத்தது வருக அப்படின்னா வாங்கிறது வேர்ச்சொல். தருகின்றார்
தருகின்றனர், தாங்கிறது வேர்ச்சொல். பயின்றார் அப்படின்னா பயில் அப்படிங்கிறது வேர்ச்சொல். கேட்டார், கேள்ங்கிறது வேர்ச்சொல். ஓகேங்களா? அடுத்தது கலைச்சொற்கள். ட்ரைப்ஸ் அப்படின்னா பழங்குடியினர், அடிக்கடி கேட்கப்பட்ட கலைச்சொல். பிளெயின் அப்படின்னா சமவெளின்னு அர்த்தம். வேலினா பள்ளத்தாக்கு. திக்கெட்னா புதரு. இதை நல்லா பாத்துக்கோங்க. திக்கெட், புதருக்கு வந்து பல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கு. இதுல திக்கெட் அப்படின்னாலும் புதர்னு அர்த்தம். ரிச்னா மலை முகுடு. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்தது லோக்கஸ்ட் அப்படின்னா வெட்டுக்கிளி. லியோபார்ட் அப்படின்னா சிறுத்தை. பட் அப்படின்னா மொட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இயல் 2மே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இயல் 3. இந்த இயல்ல இலக்கண பகுதியா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எச்சத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. எச்சம் அப்படிங்கும் போது பெயரெச்சம் வினையெச்சம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ ஏதாவது இதோடைய வகைகள் பெயரெச்சம் வினையெச்சம். இதுல இந்த வினையெச்சத்துல மட்டும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க. அதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இந்த வகுப்புல இருக்கும். சோ அதனால கிளியரா பாத்துக்கோங்க. இப்ப வினை முற்று அப்படின்னா என்ன? ஒரு வினைச்சொல் வந்து பொருள் முழுமையா கொடுத்துருச்சு அப்படின்னா அது வினைமுற்று. அதுவே பொருள் முழுமையா தரல அப்படின்னா அதைத்தான் வந்து எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதாவது ஒரு வினைச்சொல் வந்து பொருள் முழுமையாக இருந்துச்சுன்னா அது வினைமுற்று. என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு பொருள் முழுமையா புரிஞ்சுச்சுன்னா அது வினைமுற்று. ஆனா பொருள் புரியாம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எச்சத்துல வரும். இப்ப நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், கவிதா எழுதி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொருள் புரியுதா? இல்ல. அதுவே கவிதா எழுதினாள் அப்படின்னு எழுதுறான். இப்ப பொருள் புரியுதா? இந்த சென்டென்ஸ்க்கான பொருள் புரியுதா? அப்ப பொருள் புரியுது. அப்ப பொருள் முழுமை பெற்றிருக்கு. அப்ப பொருள் வந்து ஒரு வினைச்சொல் வந்து பொருள் முழுமையா கொடுத்துருச்சு அப்படின்னா அது வினைமுற்று. அப்ப இந்த இது வந்து வினைமுற்று. இதுல எது வினைமுற்றுன்னா இந்த எழுதினாள்ங்கிறது வினைமுற்று. ஓகேங்களா? ஒரு வினைச்சொல் வந்து பொருளை முழுமையாக தந்து விட்டால் அது வினைமுற்று. ஆனா ஒரு வினைச்சொல் வந்து பொருளை முழுமையாக தரல அப்படின்னா அதுதான் வந்து எச்சம். இப்ப கவிதா எழுதினா எழுதி முடிச்சிட்டாளா, எழுதிட்டு இருக்காளா, எழுதுவாளா, எதுவுமே எனக்கு புரியல. இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங்கே எனக்கு புரியல. அப்படிங்கும் போது இந்த இடத்துல வரக்கூடிய இந்த வினைச்சொல்லானது என்னன்னு சொல்லுவாங்கன்னா எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எழுதிங்கிறது எச்சம். அதுவே எழுதினாருங்கிறது வினைமுற்று. அதுலயே இந்த எழுதிங்கிறது பெயரெச்சமா வினையெச்சமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இங்க ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. படித்தான், படித்த, படித்து. இந்த 3 சொற்கள்ல படித்தான் அப்படிங்கும் போது பொருள் முற்று பெற்றுருச்சு. படிச்சான் அப்படின்னா படித்து முடிச்சிட்டான் அப்படிங்கிற எனக்கு அந்த பொருள் விளங்கிருச்சு. அப்ப படித்தான்ங்கிறது என்னது? ஒரு வினை முற்று அப்படின்றது. ஆனா படித்து அப்படின்னா படித்தனா எதை படிச்ச? படித்து எதை படித்து? பொருள் விலங்குல. சோ இந்த மாதிரி படித்து இது எல்லாத்தையும் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொருள் முற்று பெறல. சோ இந்த மாதிரி பொருள் முற்று பெறாமல் இருக்கக்கூடிய சொல்லைத்தான் எச்ச சொல் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? சோ இத பெயரெச்சம் வினையெச்சம் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிப்பாங்க. வினை சொல்லை தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல வேறு சொற்களும் வரும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஸ்டார்டிங்ல சொல்லும் போது ஒரு வினைச்சொல் வந்து பொருள் முற்று பெற்றுச்சுன்னா அது வினைமுற்று. அதுவே ஒரு வினைச்சொல் வந்து பொருள் முற்று பெறாம இருந்துச்சுன்னா அது வினை எச்சம் அப்படின்றது. ஓகேங்களா? எச்சம் அப்படின்னு சொன்னேன். ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. எல்லா சொற்களுமே, அதாவது ஒரு சொல் வந்து அதற்கான பொருள் அந்த சொல்ல சொல்லும் பொழுது எனக்கு பொருள் விளங்கல அப்படின்னாலே அது வந்து எச்ச சொல் அப்படிம்பாங்க. அது வினைச்சொல்லாவும் இருக்கலாம் அல்லது பெயர் சொற்களாவும் இருக்கலாம். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, அடுத்து எச்சத்தை பெயரெச்சம் வினையெச்சம் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க. இப்ப படித்த அப்படிங்கிற சொல்லுக்கு அப்புறம் என்ன சொல் இடம்பெறலாம்? படித்த பாடல், படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பள்ளி, படித்த புத்தகம், படித்த ஆண்டு. சோ இந்த மாதிரி வருமா? சோ இப்ப இந்த எச்சம் இதுல படித்த அப்படின்னு மட்டும் வந்துச்சுன்னா எனக்கு பொருள் விளங்காது. இந்த மாதிரி பொருள் முற்று பெறாமல் இருப்பதுதான் எச்ச சொல்ங்கிறோம். அப்போ இந்த சொல்லுக்கு அடுத்து வர சொல்ல வச்சுதான் அது பெயரெச்சமா வினையெச்சமான்னு உங்களால சொல்ல முடியும். ஓகேங்களா? நிறைய பேர் படின்னு இருக்கா, படினா வினைச்சொல் தானே மேம், அப்ப அது வினையெச்சம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. கிடையாது, தப்பு. ஓகேவா? அதே மாதிரி ஆண் வந்துருச்சுனாலே பெயரெச்சம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுவும் தவறு. ஓகேங்களா? சோ இப்ப ப்ராப்பரான டெபினிஷன் என்ன அப்படின்னா ஒரு எச்ச சொல்லுக்கு அப்புறம் வரக்கூடிய சொல் பெயர் சொல்ல அமைஞ்சிச்சுன்னா அது பெயரெச்சம். அதுவே ஒரு எச்ச சொல்லுக்கு அப்புறம் வரக்கூடியது ஒரு வினை சொல்ல அமைஞ்சிச்சுன்னா அது வினையெச்சம் அப்படிம்பாங்க. சோ இப்ப படித்த மாணவன், படித்த பள்ளி. அப்போ இந்த படித்தங்கிற எச்ச சொல்லுக்கு அப்புறம் மாணவன், பள்ளி அப்படின்னு வருதா? இப்ப மாணவன்கிறது என்னது? ஒரு பெயர் சொல். பள்ளிங்கிறது என்னது? ஒரு பெயர் சொல். ஏன்னா இடத்தை குறிக்கக்கூடிய பெயர் தான் பள்ளி. அப்ப ஒரு இடப்பெயர். மாணவன்கிறது ஒரு பொருள், அப்ப பொருட்பெயர்.
சோ இது மாதிரி ஒரு எச்சத்திற்கு அடுத்து ஒரு பெயர் சொல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பெயரெச்சம். ஓகேங்களா, புரிஞ்சுதா? சோ அடுத்தது இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். இப்ப பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல்னு வருதா? இதுல பாடிய, பாடுகின்ற, பாடும் தனியா சொல்லும் போது பொருள் முற்று பெறல. அப்ப இது எல்லாமே என்னதான் எச்சம் தான். ஓகேங்களா, இப்ப பாடும் அப்படிங்கும் போது இது எச்சமான்னு கேட்டீங்களா? ஆமா, இது பெயரெச்சம். ஓகேங்களா, ஏன்னா பாடும் இம்முல முடியுது, ஆள முடிஞ்சாலே பெயரெச்சம்பீங்கல்ல. பெரும்பாலான பெயரெச்ச சொற்கள் ஆள முடியும், ஆனா ஆள முடிஞ்சாலே பெயரெச்சம்னு கிடையாது. ஆள முடியக்கூடிய வினையெச்சங்களும் இருக்கு. ஓகேங்களா, சோ அப்ப இதை எப்படி நீங்க டிசைட் பண்ணனா, அந்த சொல் அந்த எச்ச சொல்லுக்கு அப்புறம் வரக்கூடியது ஒரு பெயர் சொல்ல அமைஞ்சிச்சு அப்படின்னா அது பெயரெச்சம். இப்ப பாடிய மாணவன், பாடிய மாணவி, பாடிய பாடல் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? பாடுகின்ற மாணவன், பாடுகின்ற மாணவி, பாடுகின்ற பாடல். அப்ப இந்த மாணவி, பாடல், மாணவன் இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிப்பிடுகிறது. அப்ப இந்த எச்ச சொல்லுக்கு அப்புறமா எனக்கு ஒரு பெயர் சொல் வரதுனால இது பாடியங்கிற, பாடுகின்ற அல்லது பாடும் ஆகிய எச்சங்கள் எனக்கு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவேன். பாடிய பாடல் அப்படிங்கும் போது பாடி முடிஞ்சிருச்சு, அப்ப இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல் அப்படின்னா இப்ப பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம், அப்ப இது நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல்னா ஃபியூச்சர்ல நடக்க போகுது, அப்ப எதிர்கால பெயரெச்சம். புரியுதுங்களா? பெயரெச்சம்னா என்னன்னு, ஒரு எச்ச சொல்லுக்கு அப்புறம் பெயர் சொல் வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். 3 காலங்கள்லயும் வரும், இறந்த கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம் அப்படிங்கிறது. அடுத்தது இந்த பெயரெச்சத்தை இன்னும் ஃபர்தரா கிளாசிஃபை பண்றாங்க. எப்படின்னா தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா என்னன்னா காலம் வந்து, அதாவது அந்த வினையானது எப்படிப்பட்டதுங்கிறது, செயலானது எப்படிப்பட்டதுங்கிறது வெளிப்படையா தெரியும். இப்ப எழுதிய கடிதம்னு இருக்கா, இந்த தொடரில் எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுது. அதாவது எழுதிய அப்படிங்கும் போது எனக்கு எழுதியனா என்னது, பாஸ்ட், காலத்தை காட்டுது. கரெக்டா? அதுக்கப்புறம் கடிதம் பெயர் சொல் இடம் பெற்றிருக்கு. அப்ப எழுதிய கடிதம் அப்படிங்கிற போது இதுல எழுதியங்கிற இந்த எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் வந்ததுனால இது பெயரெச்சம். அந்த பெயரெச்சத்திலையும் இது கரெக்டா காலத்தையும் எனக்கு வெளிப்படுத்துதா? சோ அப்ப எழுதிய கடிதம்னா பாஸ்ட்ல எழுதுனாங்கன்னு அர்த்தம். அப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டுவதனால் இது தெரிநிலை பெயரெச்சம் என அழைக்கப்படும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டக்கூடிய பெயரெச்சம் தான் தெரிநிலை பெயரெச்சம். செயல் என்னது? எழுதுதல். எந்த காலம்? பாஸ்ட். அப்போ செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டக்கூடிய எச்சம் என்னது? காட்டக்கூடிய பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். அதுவே சிறிய கடிதம்னு இருக்கா, சிறிய அப்படின்னு இருக்கு, இது ஒரு எச்சம். வெறும் சிறியன் மட்டும் பார்த்தா எனக்கு பொருள் விளங்கல, என்னது சிறிதா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு பொருள் விளங்கல. ஆனா சிறிய கடிதமா, கடிதம் சிறியதாக இருக்கிறது அப்படின்னு பொருள் முற்று பெறுதா? சோ அப்படிங்கும் போது இந்த சிறியன் தனித்து பார்க்கும்போது எனக்கு பொருள் முழுமை பெறாதனால அது ஒரு எச்சம். சோ அதுலயும் சிறியங்கிறதுக்கு அப்புறம் இடம்பெற்றிருக்கக்கூடிய கடிதம் அப்படிங்கிறது ஒரு பொருளுடைய பெயர். சோ அப்ப ஒரு பெயர் சொல் இடம்பெற்றிருக்கு, அப்ப இந்த சிறியங்கிறது ஒரு பெயரெச்சம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அடுத்தது பெயரெச்சமா வந்துருச்சு, இதுல தெரிநிலையா குறிப்பான்னு தெரியணும்ல. சிறிய அப்படிங்கிறது ஒரு செயலை குறிப்பிடவில்லை. அதே மாதிரி காலத்தையும் சிறியங்கிறத வச்சு எதிர்காலமா, நிகழ்காலமா, இறந்த காலமான்னு என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது. அப்ப காலத்தையும் குறிப்பிடல. இந்த மாதிரி செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் அந்த கடிதத்துடைய பண்பினை மட்டும் காட்டுவது, குறிப்பாக காட்டுவது குறிப்பு பெயரெச்சம்னு எனப்படும். ஓகேங்களா, புரியுதா? அப்போ செயலையோ காலத்தையோ வெளிப்படையாக காட்டக்கூடிய பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். செயலையோ காலத்தையோ வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் காட்டக்கூடியது குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுது தானே? நெக்ஸ்ட் வினையெச்சம் அப்படின்னா என்னன்னா, ஒரு எச்ச சொல்லுக்கு அப்புறம் ஒரு வினைச்சொல் வந்துச்சுன்னா அததான் வினையெச்சம் அப்படிம்பாங்க. இப்ப படித்து முடித்தான், படித்து வியந்தான் இருக்கா, இதுல படித்து அப்படிங்கறத மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பொருள் விளங்காது. படித்து என்ன, படித்து பொருள் விளங்கல. அதுவே படித்து முடித்தான்னா ஓகே, எதையோ ஒண்ணு படிச்சு முடிச்சுட்டான், பொருள் முழுமையா விளங்குதா? சோ அதான். அப்போ தனியா பார்க்கும் பொழுது இந்த சொல்லுக்கு பொருள் விளங்கவில்லை, அப்போ அந்த மாதிரி இருக்கிறதா எச்சம்னு சொல்லுவோம். அந்த எச்ச சொல்லுக்கு அப்புறம் பாருங்க, முடித்தான், முடித்தான் அப்படிங்கிறது ஒரு செயல், வியந்தான்ங்கிறது ஒரு செயல். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு வினைச்சொல், ஒரு வினைச்சொல் தானே, ஒரு வினை தானே.
சோ அப்ப முடித்தான்ங்கிறது ஒரு வினை, அடுத்தது வியந்தான்ங்கிறது ஒரு வினை. சோ அப்ப இது எல்லாமே வினைச்சொல். அப்ப ஒரு எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினைச்சொல் வந்துச்சுன்னா அதைத்தான் வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு ஒரு எச்சத்துக்கு அப்புறம் பெயர்ச்சொல் வந்தா பெயரெச்சம். அதுவே ஒரு எச்சத்துக்கு அப்புறம் வினைச்சொல் வந்தா அது வினை எச்சம். ஓகேங்களா? இந்த வினை எச்சத்தையும் பெருநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம்னு இரண்டா பிரிப்பாங்க. அப்ப வினையை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம். ஓகேங்களா? இதுல பெருநிலை வினையெச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எழுதி வந்தான், எழுதி அப்படிங்கிறதே வந்து ஒரு எச்சம். இந்த எச்சத்துக்கு அப்புறம் என்ன வருது? வந்தான் அப்படிங்கிற ஒரு வினைச்சொல் வருதா? சோ இந்த மாதிரி ஒரு எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினைச்சொல் வந்துச்சுன்னா இது வினை எச்சம். அப்ப எழுதிங்கிறது ஒரு வினை எச்சம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அடுத்தது இதுல எழுதி வந்தான், காலம் இறந்த காலம்ங்கிறது தெரிஞ்சுச்சு. செயலும் வெளிப்படையா தெரியுது. என்ன செயல்? எழுதுறது. அப்ப செயலும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டக்கூடிய வினையெச்சம் பெருநிலை வினையெச்சம். இதுவே செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரக்கூடிய எச்சம் என்னன்னா அது அந்த வினையெச்சம் என்ன அப்படின்னா குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மெல்ல வந்தான் அப்படின்னு இருக்கா? மெல்லங்கிறது ஒரு எச்சம். இந்த எச்சத்துக்கு அப்புறம் என்ன சொல் இருக்கு? ஒரு வினைச்சொல் இருக்கு. அப்ப இது ஒரு வினையெச்சம். எச்சத்திற்கு அப்புறம் வினைச்சொல் வந்தாலே அது வினையெச்சம். அந்த வினையெச்சத்துல பாருங்க, மெல்லங்கிறது காலத்தை குறிப்பிடல. ஓகேங்களா? மெல்லங்கிறது வந்து என்ன குறிப்பிடல? காலத்தை குறிப்பிடல. அதே மாதிரி ஒரு செயலை குறிப்பிடுதானா செயலை குறிப்பிடல. ஆனா ஒரு பண்பு மெதுவா வரணும், மெதுவா பண்பை குறிப்பிடுது. அப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரக்கூடிய இந்த வினையெச்சம், மெல்லங்கிற வினையெச்சம் ஒரு குறிப்பு வினையெச்சம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வினையெச்சம்னா ஒரு எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினைச்சொல் வந்துட்டாலே அது வினையெச்சம் தான். ஓகேங்களா? அப்ப எழுதி வந்தான், வந்தான்ங்கிறது ஒரு வினைச்சொல். அப்ப இது எழுதிங்கிறது ஒரு வினையெச்சம். மெல்ல வந்தான், வந்தான்ங்கிறது ஒரு வினைச்சொல். அப்ப இந்த மெல்லங்கிறது ஒரு வினையெச்சம். ஓகேங்களா? சோ இதுல தெரிநிலை குறிப்பு அப்படிங்கும் போது அந்த எழுதி அப்படிங்கும் போது எழுதி அவ்வளவுதான் பாஸ்ட். அப்போ பாஸ்ட்ங்கிறத மீன் பண்ணுது, செயலையும் மீன் பண்ணுது. அப்ப அது தெரிநிலை, நல்லா தெளிவா காலத்தை காட்டுது. ஆனா மெல்லங்கிறது காலத்தை காட்டல, அதனால அது குறிப்பு. ஓகேங்களா? சோ இதுதான். அடுத்தது நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே சொன்னேன், ஒரு சில நேரங்கள்ல உங்களால பெயரெச்சமா வினையெச்சமாங்கிறதுல ஆணு வந்தாலே பெயரெச்சம் நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க அப்படின்னுட்டு. ஆனா ஆணு வந்தாலாம் பெயரெச்சம் கிடையாது. ஓகேங்களா? இப்ப எடுத்துக்காட்டா பாருங்க, எழுத செய்தான். இதுல எழுத அப்படிங்கிறது வந்து ஒரு பெயரெச்சம், சாரி வினையெச்சம். ஓகேங்களா? இப்ப ஆள தானே முடியுது. நீங்க என்ன சொல்லுவீங்க? பாடிய, படித்த, ஆள முடிஞ்சாலே அது பெயரெச்சம் அப்படிம்பீங்கல்ல. ஆனா ஆள முடிஞ்சா பெயரெச்சம் கிடையாது. எழுத செய்தான், இதுல எழுத ஆளதான் முடியுது. ஆனா இந்த எச்சத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சொல் என்னது? ஒரு வினைச்சொல். அப்ப இது வினையெச்சம். அப்ப எழுதுங்கிறது ஒரு வினையெச்சம். ஓட பார்த்தான், இதுல பார்த்தான்ங்கிறது என்னது? ஒரு வினை. அப்ப இந்த எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினைச்சொல் வருது. அப்ப இதுவும் வந்து என்னன்னா ஒரு வினையெச்சம் தான். ஓகேங்களா? அப்ப ஓட பார்த்தான், இப்ப வினையெச்சம். இது ஆள முடிஞ்சாலுமே இது வினையெச்சம் தான். அடுத்தது செய்ய துணிந்தான் அப்படிங்கும் போது ஆள தானே முடியுது, செய்ய ஆள முடியுது. அப்போ துணிந்தான்ங்கிறது என்னது? ஒரு வினைச்சொல். அப்ப இதுக்கப்புறம் ஒரு வினைச்சொல் வரதுனால இது வினையெச்சம். ஓடி சென்றான், ஓடி ஈல முடியுது. ஈல முடிஞ்சாலாம் டக்குன்னு சொல்லிடுவீங்க. படித்து ஊல முடிஞ்சா ஈல முடிஞ்சாலாம் கரெக்டா சொல்லிடுவீங்க. அப்ப வினையெச்சங்கள்ங்கிறது ஆலையும் முடியும், ஈலியும் முடியும், ஊலியும் முடியும். ஓகேங்களா? இந்த மூன்றுலயுமே வந்து வினையெச்சமானது முடியும். ஓகேங்களா? ஆனா பெயரெச்சம் பெரும்பாலும் ஆள முடியும், இம்முல முடியும். இம்முல வந்தாலும் அது பெயரெச்சமாகத்தான் அமையும். ஓகேங்களா? ஆனா எல்லா நேரங்கள்லயும் சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் வரக்கூடிய சொல்லை கொண்டுதான், அதாவது இந்த எச்சத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சொல்லை கொண்டுதான் அது பெயரெச்சமா வினையெச்சமாங்கிறது உங்களால சொல்ல முடியும். தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது முற்றெச்சம். முற்றெச்சம் அப்படின்னா என்னன்னா, இப்ப வள்ளி படித்தனல் அப்படிங்கிறோம். இதுல படித்தனல் அப்படிங்கிறது என்னது? ஒரு வினை முற்று. படித்து, வள்ளி படித்துனா அந்த பொருள் விளங்கல. அப்ப வள்ளி படித்தனல்ங்கும் போது வள்ளி படிச்சுட்டான்னு அர்த்தம். அப்ப பொருள் விளங்குது. அப்ப இந்த படித்தனல்ங்கிறது வந்து ஒரு வினைமுற்று. ஓகேங்களா? வினைமுற்று பொருளை தருகிறது. இதுவே வள்ளி படித்தனல் மகிழ்ந்தனல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கான பொருள் என்னன்னா, வள்ளி படித்து மகிழ்ந்தால் அர்த்தம். ஓகேங்களா? வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் அப்படின்னா என்னன்னா, மகிழ்ந்தால்.
அப்படிங்கும் போது வள்ளி படித்து மகிழ்ந்தான் அர்த்தம். அப்போ இந்த படித்தனல்ங்கிறது இங்க வரும்போது வினைமுற்றா வருதா? அப்போ இந்த மாதிரி ஒரு வினைமுற்று வந்து ஆனா எச்ச பொருளை தந்துச்சு அப்படின்னா அதை வந்து முற்றெச்சம் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு வினைமுற்று எச்ச பொருளில் வந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வந்து முற்றெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வள்ளி படித்தனல் மகிழ்ந்தனல் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா வள்ளி படித்து மகிழ்ந்தால் அர்த்தம். அப்ப இந்த படித்தனல்ங்கிற வினை முற்றானது படித்துங்கிற வினை எச்ச பொருள்ல வருது. எச்ச பொருள்ல வந்து என்ன பண்ணுது, இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடியுது. மகிழ்ந்தால் அப்படிங்கிறது இன்னொரு வினைமுற்று. அப்போ இந்த மாதிரி ஒரு தொடர்ல ஒரு வினை முற்றானது எச்ச பொருளை தந்து, படித்தனங்கிற வினைமுற்றானது எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை மகிழ்ந்தால்ங்கிற மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா? சோ இதுதான். அப்ப கற்பவை கற்ற பின் வந்த மாணவன், வந்த மாடு, இது எல்லாமே என்னது? வந்த மாணவன், வந்த மாடு. வந்தங்கிறது என்னது? பெயரெச்சம். ஓகேங்களா. சோ அடுத்தது வரைந்து, வரைந்து வந்தான் அல்லது வரைந்து முடித்தான், வரைந்து சென்றான் அப்படின்னு சொல்லாமா? அப்ப வரைந்துங்கிறதுக்கு அப்புறம் ஒரு வினைச்சொல் இடம்பெறுது. அப்போ இது வினையெச்சம். ஓகேங்களா. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுங்க. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொற்கள் என்னன்னா எச்ச சொற்கள். ஓகேங்களா. ஒரு வினைச்சொல் தான் முற்று பெறாம எஞ்சி நிற்கணும், பொருள் முற்று பெறாம எஞ்சி நிற்கணும்னு இல்லை. என்ன சொல் வேணாலும் எஞ்சி நிற்கலாம். சோ ஒரு சொல் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நின்னாலே அது வந்து எச்சம். அடுத்தது கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எதுனா படித்து சென்றான், படித்து முடித்தான் அப்படின்னு தான் வரும். அப்ப இதுக்கப்புறம் ஒரு வினைச்சொல் தான் இடம்பெறும், இதுக்கப்புறம் ஒரு பெயர் சொல் இடம்பெறாது. அப்ப இது பெயரெச்சம் கிடையாது, இது வினையெச்சம். எழுதி, எழுதி முடித்தான், எழுதி சென்றான், எழுதி வந்தான். அப்ப வந்தான், சென்றான், இது எல்லாமே வினைச்சொல் தான். அப்ப இதுக்கப்புறமும் ஒரு வினைச்சொல் தான் இடம்பெறுது. அப்போ இது வினையெச்சம், இது வந்து பெயரெச்சம் கிடையாது. அடுத்தது வந்து தந்தான், வந்து செய்தான், வந்து போனான் அப்படின்னு சொல்லாமா? அப்படிங்கும் போது போனான், செய்தான், இது எல்லாமே ஒரு வினைச்சொல் தான். அப்ப இந்த சொற்கள், இந்த எச்ச சொல்லுக்கு அப்புறமும் ஒரு வினைச்சொல் தான் இடம்பெறும் கட்டாயம். அப்ப இதுவும் வினையெச்சம் தான். அடுத்தது பார்த்த அப்படிங்கும் போது பார்த்த படம், பார்த்த மாணவன், பார்த்த மாணவி, பார்த்த கண்ணன் அப்படின்னு வருமா? சோ இந்த சொல்லுக்கு அப்புறம், இந்த எச்ச சொல்லுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெயர் சொல் தான் இடம்பெறுது. அப்ப இதுதான் பெயரெச்சம். ஓகேங்களா. அடுத்தது குறிப்பு வினையெச்சம் அப்படின்னா, குறிப்பு வினையெச்சம் என்ன பண்ணாது, காலத்தை வெளிப்படையாக காட்டாது. காலத்தை காட்டுச்சுன்னா அது தெரியல, அதுவே காலத்தை காட்டலன்னா அது குறிப்பு, அவ்வளவுதான். ஓகேங்களா. அடுத்தது பொறுத்துக. நடந்து, நடந்து சென்றான், நடந்து வருவான் அப்படிமாமா? அப்ப சென்றான், வருவான். அப்ப இந்த எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினைச்சொல் தான் இடம்பெறுது. அப்ப நடந்துங்கிறது வந்து என்னன்னா ஒரு வினையெச்சம். அடுத்தது பேசி அப்படின்னு இருக்கா? இப்ப பேசிய மாணவன், பேசிய மாணவி, பேசிய கண்ணன் அப்படின்னு வருமா? அப்ப மாணவன், மாணவி, கண்ணன் இதெல்லாமே பெயர் சொல். அப்ப இந்த எச்ச சொல்லுக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் இடம்பெறும் கட்டாயம். அப்ப இது வந்து ஒரு பெயரெச்சம். அடுத்து எடுத்தனன் உண்டான். எடுத்தனன் உண்டான்னா என்ன பொருள்? எடுத்து உண்டான்னு அர்த்தம். அப்ப ஒரு வினைமுற்று எச்ச பொருளில் வந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடியுது. இப்ப இது என்னது? ஒரு முற்றெச்சம். ஓகேங்களா. எடுத்தனன் உண்டான் ரெண்டுமே வினைமுற்றுதான். ஆனா இந்த இடத்துல இது எப்படி பொருள் கொள்ளப்படுதுன்னா எடுத்து உண்டான்னு அர்த்தம். அப்ப எடுத்து உண்டான் அப்படிங்கும் போது எடுத்தனன் அப்படிங்கிற அந்த வினைமுற்றானது எடுத்து அப்படிங்கிற வினை, எடுத்துங்கிற ஒரு எச்சமாக மாற்றமடைகிறது. அப்போ ஒரு வினைமுற்று எச்சமாக மாறி இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது முற்றெச்சம். அடுத்தது பெரிய அப்படிங்கிறோம். இது என்ன சொல்லலாம்? பெரிய மரம்னு சொல்லாமா? பெரிய மரம், பெரிய மலை, பெரிய பாறை அப்படிலாம் சொல்லாமா? சோ இப்ப இந்த பெரியங்கிறதுக்கு அப்புறம் கட்டாயம் என்னதான் இடம்பெறும்? கண்டிப்பா ஒரு பெயர் சொல் தான் இடம்பெறும். அப்ப இது ஒரு பெயரெச்சம் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அப்ப பெரியங்கிறது ஒரு பெயரெச்சம். ஆனா இந்த பெயரெச்சத்திலேயே இது என்ன வகை அப்படிங்கிறது தெரியணும்ல. அப்ப பெயரெச்சத்திலேயே என்ன வகை அப்படிங்கும் போது குறிப்பு பெயரெச்சமா இல்ல திருநிலை பெயரெச்சமான்னு தெரியணும். பெரிய மரம், இந்த பெரிய மரம்ங்கிறது நிகழ்காலமா, இறந்த காலமா, இல்ல எதிர்காலமா? காலத்தை காட்டல. இப்ப காலத்தை காட்டலனாவே அது குறிப்பு பெயரெச்சம். பெரிய மரத்துடைய பண்பை காட்டுகிறது, அதனால் இது குறிப்பு பெயரெச்சம். காலத்தையோ செயலையோ காட்டாமல் ஒன்றன் பண்பை காட்டி வந்தால் அது குறிப்பு அப்படின்னு அர்த்தம். அப்ப குறிப்பு பெயரெச்சம். ஓகேங்களா. அடுத்தது கீழ்காணும் சொற்களை பெயரெச்சம், வினையெச்சம் என வகைப்படுத்துக. சோ இங்க கொடுத்திருக்க சொற்கள்ல நல்ல, எரிந்த, வீழ்ந்த, மாட்டிய, அழைத்த இது எல்லாமே பெயரெச்சம். இதுவே படுத்து, பாய்ந்து, கடந்து, பிடித்து, பார்த்து இதெல்லாம் வினையெச்சமா வரும். அடுத்தது மொழியை ஆள்வோம் பகுதி கடைசியா. இதுல
அறிந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிற பகுதியில ஊமை தொடர்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இங்கே இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப கொஸ்டின் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க, எடுக்கலாம் பின்வரும் காலங்களையும். அதனால இங்க கொடுத்திருக்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா பாத்துக்கோங்க. நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துகிறோம். அதைத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஊமை தொடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஊமை தொடருக்கும் ஒரு பொருள் இருக்கும். இப்ப மடை திறந்த வெள்ளம் போல, இதன் பொருள் விளக்குகன்னு கூட கேட்கலாம். இதை கொடுத்துட்டு இவ்வூமையின் பொருள் தருக அப்படின்னு கேட்கலாம். மடை திறந்த வெள்ளம் போல், ஒரு மடையை திறந்து விட்டா நீர் எப்படி வரும்? தடையின்றி அதிகமா வரும். கரெக்டா? சோ அதனால இதற்கான பொருள் என்னன்னா தடையின்றி மிகுதியாக வருதல். அதாவது மடையை திறந்த உடனே வெள்ளமானது வெள்ளமானது அந்த நீரானது ஆர்ப்பரித்து கொண்டு நிறைய மிகுதியாக, எந்த ஒரு அதை தடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வரும். சோ அதுதான். அப்ப மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா அந்த தடை இல்லாமல் மிகுதியாக வெளியேறுதலைத்தான் மடை திறந்த வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப திருவிழாவைக்கான மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். அப்ப மக்கள் மிகுதியாக தடை இல்லாமல் வந்தார்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்துல மடை திறந்த வெள்ளம் அப்படிங்கிற ஓமை பயன்படுத்திருக்காங்க. அடுத்தது உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிற ஓமையுடைய பொருள் என்னன்னா வெளிப்படைத்தன்மை. ஒரு நெல்லிக்கனியை நம்மளுடைய கையில வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த நெல்லிக்கனியை முழுமையா நம்மளால பார்க்க முடியும். வெளிப்படை அதோடைய அழுகி இருக்கா, அழுகாம இருக்கா, நல்லா இருக்கா, எல்லாமே நம்மளுக்கு தெளிவா தெரியும்ல. சோ அதோடைய வெளிப்படை தன்மையை குறிப்பிடக்கூடியதா உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது. இப்ப பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். சோ எல்லாருக்குமே நல்ல வெளிப்படையா புரியும், படிச்ச உடனே புரியும். சோ அந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப பாரதியுடைய பாடல்கள் எல்லாம் தெளிவாக புரியும். தெளிவு, வெளிப்படைத்தன்மைனா தெளிவாக அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சோ இப்ப இதற்கான பொருள் தெளிவாக. அப்ப பாரதியின் பாடல்கள் தெளிவாக அனைவருக்கும் விளங்கும் அப்படிங்கறதா இந்த தொடருக்கான பொருள். ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. இங்க இருக்க அனைத்தும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஓமை தொடர்கள். இதுல காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. அப்ப காக்கா வந்துட்டு பனைமரத்து மேல வந்து உட்காருதுன்னா ஒரு பழத்தை தள்ளிவினுங்கிறதுக்காக எல்லாம் உட்காராது. அது தற்செயலா வந்து உட்காரும், பழம் தற்செயலா விழும். அது பழம் விழற நேரத்துல அது உட்கார்ந்துருக்கலாம், அதனால தற்செயல். சோ அப்ப காக்கை உட்காரும் பொழுது அது டக்குன்னு அந்த இதனால கூட விழுந்திருக்கலாம். சோ அப்ப இது வந்து தற்செயலான ஒரு நிகழ்வு தான். ஓகேங்களா? காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது அப்படிங்கிறது தற்செயலான நிகழ்வு. அடுத்தது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பாராத நிகழ்வு. எல்லா கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதுன்னா இது ஒரு எதிர்பாராம நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு செய்வோம், எந்த விளைவும் வராதுன்னுட்டு. ஆனா அது ஒரு மிகப்பெரிய விளைவோட வந்து நிக்கும். சோ அதைத்தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிணறு வெட்ட பூதம் கிளம்பிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால அது வந்து எதிர்பாராம நம்ம ஒண்ணு நினைச்சு பண்ணுவோம். நம்ம கிணறுதான் வெட்டணும்னு நினைச்சோம், ஆனா அதுல இருந்து என்ன வெளியில வந்துருச்சு? பூதம் வெளில வந்துருச்சு. அப்ப எதிர்பாராம நடந்துருச்சு. இப்ப நம்ம ஒரு செயல் செய்யணும்னு நினைப்போம், ஆனா எதிர்பாராம இன்னொரு செயல் நடந்துரும். அது பாதகமா கூட இருக்கலாம். சோ அந்த பாதகமா தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படிங்கிற ஓமை பயன்படுத்துவாங்க. மறுபடியும் சொல்றேன், நம்ம நீர் பயன்பாட்டிற்காக கிணறத்தான் வெட்டணும்னு நினைப்போம், நல்லதா நன்மைக்காக ஒரு செயலை செய்யணும்னு நினைப்போம். ஆனா அங்க இருந்து கிணறு வெட்டும் போது நீர் வராம அதுல இருந்து பூதம் கிளம்பி வந்துருமா. சோ அப்ப எதிர்பாராத விதமாக ஒரு தீமையானது நடைபெறும். அப்ப நம்ம நன்மை பண்ணணும்னு ஒரு சிலருக்கு ஒரு சில உதவிகளை பண்ணுவோம், ஆனா அது நமக்கு நன்மையை கொண்டு வராது. அதற்கு மாறாக என்ன பண்ணுவோம்? தீமையை கொண்டு முடியும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான். இப்ப அது எதிர்பாராம நடக்கக்கூடியது. நம்ம வந்து நல்லது செய்யும் போது கெட்டது நடக்கும்னு எதிர்பார்த்துலாம் நம்ம நல்லது செய்ய மாட்டோம். நல்லது நடக்கும்னு தான் இது பண்ணுவோம். அப்ப எதிர்பாராம தான் தீமை நடக்கும். ஓகேங்களா? அப்ப அது ஒரு எதிர்பாராத நிகழ்வு. அடுத்தது பசுமரத்தாணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல் அப்படிங்கறதா இதற்கான பொருள். அப்ப ஒரு பச்சையா இருக்கக்கூடிய மரத்துல போய் ஒரு ஆணி அடிச்சீங்கன்னா நல்லா ஆழமா பதிஞ்சிரும். அதுவே காஞ்சு போன மரத்துல போய் அடிச்சீங்கன்னா அடிக்க முடியாது, கடினமா இருக்கும். சோ அதுதான். அப்ப ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறீங்க, நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுக்குறீங்கன்னா அவன் எளிதா அதை ஏத்துக்கொண்டு அதை வாழ்க்கையில கடைபிடிப்பான். இதுவே நல்லா வளர்ந்து கட்ட ஒருத்தனை வந்து பார்த்து ஒரு தப்பு பண்றவன்ட்ட போய் தம்பி இது நான் அறிவுக்கு சொல்றேன்பா கேட்டுப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவான்? பூமர் மாதிரி பேசாத, நீ போ தம்பி அப்படின்னு உங்களை சொல்லிடுவான். ஓகேங்களா? வயதுல நீங்க மூத்தவங்களா இருந்தாலும் என்ன சொல்லுவான்? பூமர் மாதிரி பேசாத, கிளம்பு தம்பி அப்படிமா. சோ அதனாலதான் ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொல்லும் பொழுது அது அந்த குழந்தைய ஆழமா எடுத்துக்கொண்டு அதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். ஆனா அதுவே வளர்ந்து இருப்பவங்களுக்கு வந்து அந்த அறிவுரையை சொல்லி அவங்களை திருத்துறதுங்கிறது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங், இட்ஸ் அ ஹார்ட் திங். ஓகேங்களா? சோ அதான். அப்ப பசுமரத்தாணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல். டக்குன்னு ஆணி அடிச்சா எப்படி பதியுமோ அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்தது விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா என்னன்னா பயனற்ற செயல்.
ஓகேங்களா? இதுல நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னா, இந்த விழல் அப்படின்னா என்னன்னு தெரியாது. விழல்னா என்னன்னா பயனற்ற நிலம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பயனற்ற நிலம். ஒரு தரிசு நிலத்துல போய் தண்ணி விட்டா அதனால ஏதாவது செடி முளைக்க போதா என்ன? முளைக்காது. சோ அப்ப அது பயனற்று போய் தானே இருக்கும். அப்ப விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா ஒரு பயனற்ற நிலத்தில் நீர் இறைத்தால் பயனில்லாமல் போகும். சோ அப்ப அதுதான் பயனற்ற செயல். அடுத்தது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஒரு மூட்டையில நெல்லிக்காய் இருக்கு. அதை அவுத்து கொட்டினீங்கன்னா எப்படி என்ன பண்ணும்? நல்லா இதாகும். சோ பறந்து செல்லும். அதே மாதிரி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து போகும். சோ தான் நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல அப்படின்னா சாரி ஒற்றுமையின்மை. இது என்னன்னா ஒரு நெல்லி மூட்டையை அவுத்து கொட்டும் பொழுது எல்லாம் ஒரே இடத்துல போய் சேர்ந்து நிக்காது. அங்கேயும் இங்கேயும் ஒன்னா என்ன பண்ணும்? நல்லா பறந்து போகும். சோ அப்படி போறது வந்து எப்படி என்னன்னு சொல்லலாம்? ஒற்றுமை இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லாமா? சோ அதான் அப்ப நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமை இன்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உவமை தொடர்களை பயன்படுத்தி தொடர் அமைக்க குன்றில் குன்றின் மேல் இட்ட விளக்கை போல. அதாவது ஒரு குன்றின் மேல் போய் விளக்கிட்டீங்கன்னா அது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேரால பார்க்க முடியும். அதுவே ஒரு குடத்துக்குள்ள விளக்கு வச்சிருந்தீங்கன்னா ஒரு 4-5 பேருக்கு அந்த குடத்தை சுத்தி இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? அப்ப குன்றின் மேல் விளக்கிட்ட அப்படின்னா அந்த விளக்க வச்சீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அர்த்தம். அதாவது எல்லாருக்கும் பரவி இருக்கும். அப்ப பரவிய புகழ் அப்படிங்கிற பொருள்ல தான் இந்த ஊமையை பயன்படுத்துவாங்க. சோ எடுத்துக்காட்டா குன்றின் மேல் விளக்கை போல காமராசரின் புகழ் உலகெங்கும் பரவியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா கடமை தவறுதல்ங்கிறதா இதற்கான பொருள். அதாவது வேலி எதுக்கு போடுவோம்? பயிரை பாதுகாக்கிறதுக்கு. அதுவே மேய்ஞ்சிருச்சுன்னா தன்னுடைய கடமை என்னது? பாதுகாக்கிறது. அதை விட்டு தவறுறது தானே மேய்ந்து போறது அப்படிங்கிறது. சோ அப்ப வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா கடமை தவறுதல். அப்ப வேலியே பயிரை மேய்ந்தது போல நாட்டை காக்க வேண்டிய தலைவர்களை என்ன பண்றாங்க? மக்களை காக்க வேண்டிய தலைவர்களை மக்களை துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா நான் எதிர்பாராத ஒரு நல்வாய்ப்பு இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படிங்கிற பொருள்ல வரும். சோ இது எப்படின்னா பழம் நழுவி நம்ம ஒரு விஷயம் செய்வோம், அந்த பலனும் கிடைக்கும். அது இல்லாம எக்ஸ்ட்ரா இன்னொரு அடிஷ்னலா ஒரு இது கிடைக்கும். அந்த இதுதான் வந்துட்டு பழம் நழுவி பால்ல விழுந்தது அப்படிம்பாங்க. சோ அப்ப எதிர்பாராத நல்வாய்ப்பாவும் அமையும். அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல நமக்குன்னு வந்து அமையும். சோ அதை எதிர்பாராத நல்வாய்ப்புன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இன்னொன்னு எக்ஸ்ட்ரா நடக்கும் பாருங்க. அதையும் வந்து சொல்லலாம். அப்ப இரட்டிப்பு மகிழ்ச்சி அல்லது எதிர்பாராத நல்வாய்ப்பு அப்படிங்கிற பொருள் வரும். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல எதிர்பார்க்காமலேயே என் தந்தை எனக்கு பிடித்த புத்தகம் வாங்கி கொடுத்தார். அடுத்தது உடலும் உயிரும் போல அப்படின்னா மனமொத்த நட்பு. எப்படி உடலும் உயிரும் சேர்ந்தாதான் ஒன்றாக இருக்கும் பொழுதுதான் இந்த உடல் சீராக இயங்குது. சோ அந்த மாதிரிதான். அப்ப மனமொத்த நட்பு உடலும் உயிரும் போல பிரியாமல் ஒற்றுமையோடு. இதற்கு ஒற்றுமைன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஒன்றி இருத்தல், பொருந்தி இருத்தல், ஒற்றுமை அப்படிங்கிற பொருளையும் வரும் இந்த ஓமையானது. அப்ப உடலும் உயிரும் போல அப்படின்னா ஔவையாரும் அதிகமானும் நட்புடன் திகழ்ந்தனர். நட்புங்கிற பொருள்ல முக்கியமா வரும். ஓகேங்களா? அடுத்தது கிணற்று தவளை போல அப்படின்னா கிணத்துல இருக்கக்கூடிய தவளைக்கு கிணத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் தெரியும். வெளி உலகம் தெரியாது. அப்ப வெளி உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் உலகத்தை அறியாமல் இருப்பதுதான் கிணற்று தவளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிணற்று தவளை போல மூடர்கள் தன் பேச்சிலேயே தன் அறியாமையை வெளிப்படுத்தி விடுவர். இந்த மூடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேசுறதுதான் சரிம்பாங்க. ஆனா அந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்காம உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம அவனுக்கு தெரிஞ்ச அந்த ஒரே விஷயத்த வச்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசி திரிவாங்க. சோ அதுதான். ஓகேங்களா? அப்ப கிணற்று தவளை போல உலக நடப்பு அறியாமல் இருப்பது. கடைசியா கலைச்சொற்கள். டிசீஸ் அப்படின்னா நோய், ஹெர்ப் அப்படின்னா மூலிகை, அடுத்தது மில்லட்ஸ்னா சிறுதானியங்கள், ஆடிட்டர் பட்டய கணக்கர், சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவு, ஆன்டிபயோட்டிக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நுண்ணுயிர் முறி, அடுத்தது ஜீன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மரபணு, அடுத்தது ஒவ்வாமை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அலர்ஜி. ஓகேங்களா? இந்த மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பாத்துக்கோங்க. ஆன்டிபயோட்டிக், ஜீன், அலர்ஜி. ஓகேங்களா? சோ அடுத்து 4வது இயல். இப்ப வேணாம், ஆல்ரெடி 1.25 மணி நேரம் ஆச்சு. இதுவே பெரிய விஷயம் இவ்வளவு நேரம் கவனிக்கிறது. சோ அடுத்த வகுப்புல நம்ம அடுத்த 3 இயல்களை பார்க்கலாம். முடிஞ்சா அடுத்தடுத்து வந்து 2 இயல்களா பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஒரு 1.5 hours தாண்டிடுது. அதனால இதற்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் ஒரு 2 இயல்களா பார்க்கலாம். இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு ஆடியோ ஒடிவிலையோ அல்லது வீடியோ ஒடிவிலையோ உங்களுக்கு கட்டாயம் வரும். ஓகேங்களா? For more videos, stay tuned with BA Book. Thank you.